Future Vision Study Center, Salem. ரைட், இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா, நம்ம ஆல்ரெடி பர்சன்டேஜ் பார்த்துருக்கோம். ஸோ பர்சன்டேஜ் மெத்தட்லயும் நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் போடலாம், ஃபார்முலா யூஸ் பண்ணியும் போடலாம். ரைட்டுங்களா, அது உங்க சாய்ஸ். ஸோ கான்செப்ட் நல்லா தெளிவாக ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ரைட், ஸோ வாங்க இதில் இருக்கிற ஃபார்முலாஸ்லாம் பார்க்கலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், ஸோ இதில் இருக்கிற ஒரே ஃபார்முலா என்னன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR by 100. இதுதான் ஃபார்முலா, வேற எந்த ஃபார்முலாவும் கிடையாது. ரைட்டுங்களா, SI அல்லது ஐன்னு சொல்லலாம். SI என்னன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR by 100. ரைட், A ஈக்குவல் டு P plus I, அதாவது டோட்டல் அமௌண்ட் அப்படின்னு சொல்லலாம், அல்லது மெச்சூரிட்டி அமௌண்ட். எப்படி கண்டுபிடிக்கணும்? பிரின்சிபலையும் இன்ட்ரெஸ்டிங் கூட்டினா போதும். ரைட், இது ஒவ்வொன்றும் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ரைட், ஸோ பாருங்க, Pனா பிரின்சிபல் அமௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம். பிரின்சிபல் அமௌண்ட்னா என்ன அப்படின்னா, இப்போ நீங்க யாருக்காவது அமௌண்ட் வந்து கடனா கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது பிரின்சிபல் அமௌண்ட். இல்ல நீங்க கொண்டு போய் பேங்க்ல டெபாசிட் பண்ணி வச்சாலும் அதையும் பிரின்சிபல் அமௌண்ட் சொல்லலாம் உங்களுக்கு. இல்ல நீங்க யார்கிட்ட கடன் வாங்குனீங்க அப்படின்னா அதையும் பிரின்சிபல் அமௌண்ட்னு சொல்லலாம். ரைட், உங்களுக்கும் பிரின்சிபல் அமௌண்ட் தான், உங்களுக்கு கொடுத்தாரு இல்லையா, அவர் வச்சு பாக்குறப்ப அவருக்கும் அது பிரின்சிபல் அமௌண்ட் தான். ரைட், சோ பிரின்சிபல் அமௌண்ட் அப்படிங்கிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் ஆகவே ஆகாது. ஓகேங்களா, சேஞ்ச் ஆகாதுன்னா என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு 1000 rupees கொண்டு போய் பேங்க்ல டெபாசிட் பண்ணிருக்கோம்னு வச்சுக்கோங்க. 4 years கழிச்சு நம்ம பேங்க்ல இருந்து வித்ட்ரா பண்றோம் அப்படின்னா அப்பயும் உங்க பிரின்சிபல் அமௌண்ட் என்னதான் அந்த 1000. அப்பனா அதே 1000 தான் திருப்பி தருவாங்களா? கிடையாது. அந்த 1000 பிளஸ் இந்த 4 yearsக்கு அந்த 1000க்கான இன்ட்ரெஸ்ட், இது ரெண்டும் சேர்த்து தான் அந்த பேங்க்ல இருந்து திருப்பி கொடுப்பாங்க. பட் அந்த பிரின்சிபல் அமௌண்ட்ங்கிறது அந்த 1000 தான் இருக்கும். ஓகேங்களா, சோ பிரின்சிபல் அமௌண்ட் எப்பயுமே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல சேஞ்ச் ஆகவே ஆகாது. இன்கேஸ் நீங்க யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு 5000 rupees கடனா கொடுக்குறீங்க அப்படின்னா 20 years ஆயிடுச்சுன்னா அவங்க 20 years வரைக்கும் இயர்லி ஒன்ஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கலாம், அல்லது 20 years கழிச்சு 20 yearsக்கு அந்த 5000க்கு என்ன இன்ட்ரெஸ்டோ அந்த அமௌண்ட்டை கொடுக்கலாம். பட் உங்க பிரின்சிபல் அமௌண்ட்ங்கிறது மாறாது. ஓகேங்களா, அந்த 5000 rupees தான் 20 years கழிச்சு கேட்டாலும் அதே 5000 தான். ரைட், அப்போ உங்களுக்கு 20 years கழிச்சு எப்படி கொடுப்பாங்க? உங்க பிரின்சிபல் அமௌண்ட்டா 5000 rupees கொடுத்துருவாங்க, பிளஸ் இந்த 20 yearsக்கான இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. இதுதான் வரும். ரைட்டுங்களா, சோ பிரின்சிபல் அமௌண்ட் சேஞ்ச் ஆகாது. ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், பிரின்சிபல் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பிரின்சிபல் பர்சன்டேஜில் சொல்றப்ப எப்பயுமே 100%. பிரின்சிபல் அமௌண்ட் பர்சன்டேஜில் சொல்றப்போ 100%. ரைட்டுங்களா, சோ 3 பாயிண்ட் பிரின்சிபல் பத்தி சொல்லியிருக்கேன். பிரின்சிபல் அமௌண்ட்னா என்ன அப்படின்னா, நம்ம டெபாசிட் பண்ணாலும் சரி, கடனா கொடுத்தாலும் சரி, இல்ல கடனா வாங்கினாலும் சரி, அது பிரின்சிபல் அமௌண்ட் தான். ஓகேங்களா, ரைட். நெக்ஸ்ட் ஒன், பிரின்சிபல் அமௌண்ட்ங்கிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் ஆகாது, அது எவ்வளவு காலம் ஆயிருந்தாலும் சரி. தேர்ட் ஒன், பர்சன்டேஜ்ல நீங்க போடுற மாதிரி இருந்தா பிரின்சிபலை நீங்க என்ன எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா 100% அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும். ஓகேங்களா, பிரின்சிபல் எப்படி வச்சுக்கணும்? 100% வச்சுக்கணும். நெக்ஸ்ட் என்னங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ், அதாவது டியூரேஷன் சொல்லலாம். ஓகேங்களா, என்ன டியூரேஷன்? இப்போ நம்ம யார்கிட்டயாவது கடனா கொடுத்துருக்கோம் அப்படின்னா நம்ம அதை நோட் பண்ணி வச்சுக்கலையா, இந்த அமௌண்ட்டை இப்போ கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு. இப்போ அவங்க என்ன பண்ணலாம், சம்டைம்ஸ் இயர்ஸ் வைஸ் வச்சுக்கலாம், அதாவது 2 years கழிச்சு திருப்பி தரலாம், 3 years கழிச்சு திருப்பி தரலாம். ரைட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் என்னங்கிறது எப்பயுமே இயரா தான் இருக்கணும், நம்பர் ஆஃப் இயர்ஸ்ல தான் கொடுத்துருக்கணும் கொஸ்டின்ல. ஓகேங்களா, சோ என்னங்கிறது இயர்ல இருக்கணும். இன் கேஸ் எல்லா இடத்துலயும் இயர்ல கொடுப்பாங்களா சார்னா கிடையாது. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டேஸ்ல கொடுத்திருப்பாங்க, அதாவது 73 days அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கலாம். சோ டேஸ்ல கொடுத்தா எதையுமே நம்ம என்ன பண்றோம், எப்படில கொடுத்தாலும் நம்ம இயரா கன்வெர்ட் பண்ணிக்கணும். சோ 1 yearக்கு எத்தனை நாள்? 365 days. சோ அப்போ என்ன டேஸ் கொடுத்திருக்காங்களோ டிவைட் பை 365 போட்டுக்கோங்க. இன் கேஸ் இப்ப 73 days கொடுத்திருந்தா டிவைட் பை 365 அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. இயரா கன்வெர்ட் பண்ணிக்கணும். எப்பயுமே என்னங்கிறது இயர்ஸ்ல தான் இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. டேஸ்ல கொடுத்தா டிவைட் பை 365. சம்டைம் மந்த்ல கொடுத்திருக்கலாம். எப்படி கொடுத்திருக்கலாம்? 7 months அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. சோ per yearக்கு எத்தனை months? 12. சோ டிவைட் பை 12 போட்டுக்கோங்க. ரைட்டுங்களா, சோ இயரா இருந்தா டிவைட் பை 12 போட்டுக்கோங்க, டேஸா இருந்தா டிவைட் பை 365 போட்டுக்கோங்க. இயர்ஸாவே கொடுத்துட்டா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, என்னங்கிறது இயர்ல தான் இருக்கணும். சம்டைம்ஸ் இதெல்லாம் விட்டுட்டு டேட் கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா, டேட் கொடுத்திருந்தா என்ன கொடுத்திருப்பாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டுடே டேட், இப்போ இன்னைக்கு என்ன டேட் அப்படின்னா இப்போ 19 வச்சுக்கோங்களேன். இப்போ 19 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன ஆகஸ்ட் 19 அப்படின்னு கொடுத்துட்டு ஏதோ ஒரு இயர் கொடுத்துருப்பாங்க. 2020 கொடுத்துருக்கலாம், இல்ல 2014 கொடுத்துருக்கலாம், ஏதோ ஒன்று கொடுத்துருக்கலாம். கொடுத்துட்டு மறுபடியும் எப்போ அந்த அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ணாங்களோ அந்த டேட் கொடுத்துருவாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும், டேட் கொடுத்துட்டா மட்டும் மோஸ்ட்லி சேம் இயர்ல தான் கொடுப்பாங்க டேட். அப்படி கொடுத்தா ஒவ்வொரு மந்த்துக்கும் நீங்க எடுத்து எழுதணும். இப்போ 19 அன்னைக்கு வாங்கிருக்கீங்களா, அப்ப ஆகஸ்ட்ல மீதி ரிமைனிங் எத்தனை நாள் இருக்கு, ஆகஸ்ட்க்கு அப்புறம் என்னது, செப்டம்பர்ல எத்தனை நாள், அக்டோபர்ல எத்தனை நாள், இப்போ எப்ப திருப்பி கொடுக்குறோம் அந்த மந்த் வரைக்கும் கால்குலேட் பண்ணி total number of days எத்தனைன்னு கால்குலேட் பண்ணனும். சோ அப்ப total number of days வந்த உடனே total number of days divided by 365 போட்டுக்கோங்க, டேட் கொடுத்திருந்தா. ஓகேங்களா, சோ n
எப்பயுமே எப்படி இருக்கணும், இயர்ல தான் இருக்கணும். 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் அப்படி இருக்கலாம், தவறு கிடையாது. இல்ல அப்படின்னா மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா இயர் கொடுத்துருக்கலாம், 2 1/3 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கலாம். ரைட்டா, இயர்ல இருக்கணும். அப்படி இல்லாம டேஸ் இருந்தா டிவைட் பை 365 போட்டுக்கோங்க. டேட் கொடுத்திருந்தா அந்த டேட்டை டேஸா கன்வெர்ட் பண்ணி அந்த டேஸை நீங்க இயரா கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் மந்தா கொடுத்திருந்தா டிவைட் பை 12 போட்டுக்கோங்க. ரைட். நெக்ஸ்ட் ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, இப்போ நம்ம யாருக்காவது கடன் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், சும்மா சரி ஓகே 5000 rupees கடனா கேட்கறாங்க, சோ வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோமா? எதுக்காக நம்ம கடன் கொடுக்குறோம்? அவங்க நல்லா இருக்கணும் அக்கறையா கிடையாது. நம்ம என்ன பண்ணோம், நமக்கு இன்ட்ரெஸ்ட் வருங்கிறது தான். அப்ப கொடுக்குறப்ப என்ன சொல்லுவோம், என்கிட்ட நீ அமௌண்ட் வாங்கினீங்கன்னா எனக்கு 10% இன்ட்ரெஸ்ட் பா அப்படின்னு சொல்லிடுவோம் இல்லையா? அதுதான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இது கொஸ்டின்ல நல்லா கவனிச்சுக்கோங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது எப்பயுமே கொஸ்டின்ல per annum அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா என்ன, இயர்லி ஒன்ஸ் தான். ஓகேங்களா. இது கொடுக்குறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 1 இயருக்கு எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கறத எல்லா கொஸ்டினும் கொடுத்திருப்பாங்க. ரைட், அதனால கவனிச்சுக்கோங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது எப்பயும் எப்படி இருக்கும், பர் இயருக்குன்னு இருக்கும். இத PA அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. அதாவது பர்சன்டேஜ்ல தான் கொடுத்திருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க 8% அப்படின்னு கொடுத்து இப்படி கொடுப்பாங்க. இப்படி கொடுத்தா என்னன்னா 8% per annum அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரி ரைட், உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா இப்படி கூட கொடுக்கலாம். எப்படி அப்படின்னா 7PCPA அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. ரைட், அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த பர்சன்டேஜ் சிம்பிள பிசின்னு கொடுத்திருக்கான், பர்சன்டேஜும் கொடுத்திருக்கான்னு அர்த்தம். 7% per annum அப்படின்னு சொல்லி அர்த்தம். ரைட்டுங்களா. சோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது எப்பயுமே per annum per இயருக்கு தான் கொடுத்திருப்பாங்க. ரைட்டா, இந்த மாதிரி கொடுத்தா நீங்க கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இது பிசின்னா என்னன்னா பர்சன்டேஜ், 7% per annum அர்த்தம். மோஸ்ட்லி இப்படி இருக்கும். ஓகேங்களா. 95% 8% per annum அப்படின்னு சொல்லி டைரக்டாவே கொடுத்துருவாங்க. ஏதாவது ஒண்ணு வேற அப்படி மாத்தி கொடுத்தாலும் அது தெரிஞ்சுக்கோங்க. PCPA 7% per annum அர்த்தம். ரைட். சோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பத்தி தெளிவா தெரிஞ்சிச்சு இல்லையா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது என்ன, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது வட்டி வீதம் சொல்லுவாங்க தமிழ்ல. அதாவது நீங்க கொடுக்குற அமௌண்ட்டுக்கு என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்ல போறீங்க, கால்குலேட் பண்ண போறீங்க அப்படிங்கிறது தான். அது எப்பயுமே எப்படி இருக்கும், பர் இயருக்குன்னு இருக்கும். ரைட். நெக்ஸ்ட் IRSI எப்படி சொல்லலாம், இன்ட்ரெஸ்ட். என்ன சார் இன்ட்ரெஸ்ட் என்ன, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன? ஒண்ணு இல்ல, இது நீங்க எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், எவ்வளவு பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்ல கொடுக்குறீங்கிறது. இந்த இன்ட்ரெஸ்ட்ங்கிறது அமௌண்ட், அதாவது வட்டி தொகை அப்படிங்கிறது இல்லையா தமிழ்ல, அதுதான் இந்த இன்ட்ரெஸ்ட்ங்கிறது. இது எப்படி கால்குலேட் பண்றது, இப்போ நீங்க ஒரு பிரின்சிபல் அமௌண்ட் யாருக்காவது கடன் கொடுத்துருக்கீங்க, இப்போ 2 இயர்ஸ் ஆயிடுச்சு, 5000 rupees கொடுத்துருக்கீங்க, 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல கொடுத்தீங்கன்னா ஒரு 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல கொடுத்துருக்கீங்க. அப்போ இந்த 5000 rupeesக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு, 10%. எத்தனை வருஷம் ஆயிருக்கு, 2 இயர்ஸ். அப்ப இதுக்கு கால்குலேட் பண்ணா ஒரு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வரும் இல்லையா, அதுதான் இந்த I. ஓகேங்களா. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் பத்தி இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் பர் இயருக்கு எவ்வளவு அமௌண்ட் வருதோ ஒவ்வொரு வருஷமும் அதே அமௌண்ட் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5000 rupeesக்கு 10% வச்சுக்கோங்க. 5000ல 10% எவ்வளவு, 500 rupees. அப்பனா பர் இயருக்கு 5000க்கு 10% இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா 500 rupees இன்ட்ரெஸ்ட் அமௌண்டா வரும். ஓகேங்களா. அப்ப 2 இயர்ஸ்னா அப்ப 2 இயர்ஸ் தனியா கால்குலேட்லாம் பண்ண தேவையில்ல. 1 இயருக்கு 500னா 2 இயர்ஸ்க்கு 1000 rupees வரும். அவ்வளவுதான். ஏன்னா ஃபர்ஸ்ட் இயருக்கு 500, செகண்ட் இயருக்கு 500. இதுதான் நான் சொல்றேன். 1 இயருக்கு எவ்வளவு அமௌண்ட் வருதோ ஒவ்வொரு இயருக்கும் அதே அளவுக்கு தான் அமௌண்ட் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 10 இயர்ஸ் ஆயிடுச்சு சார்னா நான் 10 இயர்ஸ்லாம் கால்குலேட் பண்ண தேவையில்ல. 1 இயருக்கு கண்டுபிடிச்சு இன்டு 10 பண்ணா போதும். ஓகேங்களா. இன்டு 10 பண்ணா போதும். இப்போ 1 இயருக்கு வந்து 500 rupees அங்க இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா இப்போ 10 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னா இன்டு 10. இப்போ 5 இயர்ஸ்னா இன்டு 5. ஓகேங்களா. அவ்வளவுதான். சோ இன்ட்ரெஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல பொறுத்த வரைக்கும் ஒரே அளவா தான் வந்துட்டு இருக்கும், மாறாது. நெக்ஸ்ட் ஏங்கிறது என்னன்னா டோட்டல் அமௌண்ட். டோட்டல் அமௌண்ட் என்ன சார், இப்போ நம்ம யாருக்காவது 5000 rupees கடனா கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. திருப்பி 4 இயர்ஸ் கழிச்சு திருப்பி அதே 5000 கொடுத்துட்டு கடன் ஓகே முடிஞ்சது அப்படின்னா அவங்க ஒத்துக்குமா? இல்ல. அப்ப அவங்க என்ன கொடுக்கணும், டோட்டல் அமௌண்ட்ங்கிறது நம்ம பிரின்சிபல் அமௌண்ட் நம்ம கொடுத்த 5000 அப்படியே திருப்பி நமக்கு கொடுக்கணும், பிளஸ் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். அதுதான் டோட்டல் அமௌண்ட். இது டோட்டல் அமௌண்ட்னு சொல்லலாம் அல்லது மெச்சூரிட்டி அமௌண்ட்னு சொல்லலாம். ஓகேங்களா. சோ ரைட், இது எல்லாத்தையுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். பிரின்சிபல் பத்தி 3 பாயிண்ட் சொன்னேன். பிரின்சிபல்னா என்ன அப்படின்னா நம்ம பாரோ பண்ணாலும் சரி, இல்ல நீங்க கொடுத்தாலும் சரி, இல்ல பேங்க்ல டெபாசிட் பண்ணாலும் சரி, அது பிரின்சிபல் அமௌண்ட். எக்ஸ்ட்ரா பாத்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல பொறுத்த வரைக்கும் பிரின்சிபல் அமௌண்ட் மாறவே மாறாது. பிரின்சிபல் நம்ம 100% வச்சுக்கணும். என்னங்கிறது எப்பயுமே இயர்ல தான் இருக்கணும். டேஸா இருந்தா டிவைட் பை 365, மந்த்தா இருந்தா டிவைட் பை 12. நெக்ஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது எப்பயுமே per இயருக்கு தான் கொடுத்திருப்பாங்க. சோ அதுல 8% per annum அப்படின்னு சொல்லி இருக்கும். மோஸ்ட்லி இப்படி கொடுத்திருந்தா 7PC னா என்னன்னா பர்சன்டேஜ், அந்த சிம்பிளுக்கு வேற இப்படி கொடுத்திருக்காங்கன்னு அர்த்தம். ரைட். ஐங்கிறது என்னன்னா இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் 1 இயருக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வருதோ ஒவ்வொரு இயருக்கும் அதே அவ்வளவுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வரும், மாறாது. நெக்ஸ்ட் ஏங்கிறது என்னன்னா டோட்டல் அமௌண்ட், அதாவது பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் ரெண்டும் சேர்ந்தது தான் ஏ. இது டோட்டல் அமௌண்ட்னு சொல்லலாம் அல்லது மெச்சூரிட்டி அமௌண்ட்னு சொல்லலாம். ஓகேங்களா. ரைட். இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சா போதும், உங்களுக்கு ஈஸியா போட்டுடலாம். இந்த ஒரே ஒரு ஃபார்முலா தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும். ரைட்டுங்களா. சோ இது நீங்க ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் போடணும் அவசியம் இல்லை. நீங்க பர்சன்டேஜ் மெத்தட்லயும் போடலாம், இல்ல உங்களுக்கு ஃபார்முலா ஓகேனா நீங்க ஃபார்முலாலையும் போடலாம். பட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ரைட்டுங்களா. சோ வாங்க இதை பேஸ் பண்ணி சம்ஸ் பார்க்கலாம்.
First sum பாருங்க, find the simple interest on rupees 25,000 at 8% per annum for 3 years அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ரைட். ஸோ பாருங்க, இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? on rupees 25,000 at 8% per annum for 3 years. அதாவது 25,000 rupeesக்கு 8% per annumல 3 yearsல எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும்? இதுதான் கொஸ்டின். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா மெத்தட் பார்த்துக்கலாம். ஸோ ஃபார்முலா மெத்தட் பாருங்க, ஃபார்முலா என்ன? I equal to PNR by 100. இதுதான் ஃபார்முலா. ரைட்டா? ஸோ பிங்கிறது என்ன? பிரின்சிபல் அமௌண்ட். ஸோ இங்க எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 25,000. ஸோ 25,000 into n number of years, இங்க 3 years, so 3 into rate of interest இங்க எவ்வளவு? 8% per annum, right, divided by 100. ஓகேங்களா? ரைட். ஸோ சிம்பிள். பாருங்க, 2 0 கேன்சல் பண்ணிடலாமா? ரைட். ஸோ பாருங்க, ரிமைனிங் என்ன இருக்கு அப்படின்னா 250 into 830 24. ரைட். ஸோ இப்போ இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு வரும் பாருங்க. ஸோ உங்களுக்கு 6,000 rupees இன்ட்ரெஸ்டா வரும். ஓகேங்களா? எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னா 6,000 rupees இன்ட்ரெஸ்டா வருது. ரைட். இப்போ இன்ட்ரெஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் இன்ட்ரெஸ்ட். ரைட்டா? சரி, இதையே நான் பர்சன்டேஜ் மெத்தட்ல போறதா எப்படி சார் போடணும்? பாருங்க, பிரின்சிபல் அமௌண்ட் ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னா 25,000. பிரின்சிபல் அமௌண்ட் நான் பர்சன்டேஜ்ல போடுறதா இருந்தா எத்தனை பர்சன்டேஜ் எடுத்துக்கணும்னு சொன்னேன்? 100% எடுத்துக்கணும். ரைட். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இது பிரின்சிபல் அமௌண்ட். அடுத்து நான் என்ன கண்டுபிடிக்கணும்? இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ரைட். ஸோ இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்றதுன்னா பாருங்க, எப்பயுமே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பர் இயருக்கு இருக்குன்னு சொன்னேன். பர் இயருக்கு எவ்வளவு பர்சன்டேஜ்? 8%. பர் இயருக்கு 8%. எத்தனை இயர்ஸ் ஆயிருக்கு? 3 years. அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா ஆரையும் எண்ணையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஆர் வந்து எவ்வளோ? 8%. என் வந்து 3 years. அப்போ 8 into 3 எவ்வளோ? 24%. ரைட். ஸோ 24%. ஸோ அப்போ இதில் 24% கண்டுபிடிக்கணும். ரைட்டுங்களா? ஸோ 24% எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ 24% நீங்கள் 25% கண்டுபிடிச்சு அதுலேருந்து 1% மைனஸ் பண்ணலாமா? டக்குன்னு போடுறதா இருந்தா. ரைட். ஸோ 25% எப்படி கண்டுபிடிக்கணும்? இந்த நம்பர் டிவைட் பை 4 போடலாம். ஸோ இந்த நம்பர் டிவைட் பை 4 போட்டா பாருங்க, 6 4s are 24, remainder 1 10, 6 2s are 8, remainder 2 20, 6 5s are, so sorry 4 5s are 0. ரைட்டுங்களா? ஸோ நம்பர் டிவைட் பை 4 போட்டிருக்கோம். ரைட். ஸோ பாருங்க, 4 6s are 24, remainder 1 10, 4 2s are 8, remainder 2 20, 4 5s are 20, 0 0. ஸோ இது எவ்வளோ? 25%. எனக்கு எவ்வளோ வேணும்? 24% வேணும். அப்போ 1% கம்மி பண்ணணும். அப்போ இந்த நம்பருக்கு 1% எவ்வளோ? 1% எப்படி கண்டுபிடிக்கலாம்? லாஸ்ட்ல இருந்து 2 டிஜிட் தெளிப்புலி வைக்கணும். ரைட்டா? 1%க்கு லாஸ்ட்ல இருந்து 2 டிஜிட் தெளிப்புலி வைக்கணும். இதே 10% என்ன பண்ணணும்? லாஸ்ட்ல இருந்து 1 டிஜிட் தெளிப்புலி வைக்கணும். நம்ம இப்போ 1% தான் குறைக்க போறோம். ஸோ லாஸ்ட்ல இருந்து 2 டிஜிட் தெளிப்புலி வைங்க. ஸோ 1% எவ்வளவு? 250. அப்ப இதுல இருந்து 250 லெஸ் பண்ண எவ்வளவு வரும்? 6,000 rupees. ரைட்டா? சோ இதுல இருந்து என்ன பண்ணிருக்கோம்? 250 1% லெஸ் பண்ணிட்டோம். சோ என்ன ஆன்சர் வந்திருக்கு? 6,000 rupees வந்திருக்கு. அவ்வளவுதான். ரைட்டா? சோ சிம்பிள். நீங்க பர்சன்டேஜ் மெத்தட்ல போறதாலும் சரி, இல்ல ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணிக்கிறதுனாலும் சரி. ரைட்டா? இந்த சம் ரொம்ப ஈஸியான ஒரு சம். ரைட். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. Kumaravel has paid simple interest on a certain sum for 2 years at 10% per annum is rupees 750. Find the sum அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ரைட். Kumaravel has paid simple interest. Kumaravel வந்து simple interest pay பண்ணிருக்காரு. எதுக்குன்னா நீ certain sum அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு certain principal. sumனா என்னன்னா principal amountக்கு அர்த்தம். ஒரு குறிப்பிட்ட principal amountக்கு அவர் என்ன பண்ணிருக்காருன்னா simple interest pay பண்ணிருக்காரு. எவ்வளவு இயர்ஸ்க்கு அப்படின்னா 2 இயர்ஸ்க்கு. என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்? 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல எவ்வளவு பே பண்ணிருக்காருன்னா 750 rupees. Find the sum அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா மெத்தட் பார்த்துடலாம். இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? PNR by 100. ரைட். இப்போ இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு பே பண்ணிருக்காரு? 750 rupees. இது எடுத்துக்கிறது கரெக்டா இருக்கணும். நீங்க இதை கொண்டு போய் பிரின்சிபல் அமௌண்ட் எடுத்துக்கிட்டா தப்பா போயிடும். சோ அப்ப என்ன கொடுத்திருக்காங்கறது கரெக்டா பாத்துக்கணும். 750ங்கிறது இன்ட்ரெஸ்ட். இப்போ சர்டைன் ஃபைண்ட் தி சம்னா ஃபைண்ட் தி பிரின்சிபல் அர்த்தம். அப்ப பிரின்சிபல் நமக்கு தெரியாது. n பாருங்க, டியூரேஷன் எவ்வளவு? 2 years. ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% டிவைடட் பை 100. ரைட். 10 கேன்சல் பண்ணிடலாமா? 1 time 5 times. Right. So principal amount equal to in the division inside on now multiplication. So multiply பண்ணிடலாமா? So 0 into 5 0, 5 5 are 25, remainder 2, 5 into 7 35, 35 plus 2 37. So principal amount எவ்வளவு அப்படின்னா 3750. 3750 அவ்வளவுதான். ரைட். சார் இது பர்சன்டேஜ் எப்படி சார் போடுவீங்க அப்படின்னா, so very simple. So இங்க இன்ட்ரெஸ்ட் தான் கொடுத்திருக்காங்க இல்லையா? இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 750 rupees இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட் நான் எப்படி கால்குலேட் பண்ணனும் இந்த சம்ல சொல்லிருக்கேன் பாருங்க. இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்றதா இருந்தா
நீங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டையும் நம்பர் ஆஃப் இயர்ஸையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும்னு சொன்னேன். சேம் இங்க அதை அப்ளை பண்ணுங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு 10%, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 10 into 2 20. அப்போ 20%ங்கிறது 750 rupees. 20%ங்கிறது 750 rupees. ரைட். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபைண்ட் தி சம். சம் மீன்ஸ் பிரின்சிபல். பிரின்சிபல் இப்போ எப்பயுமே எத்தனை பர்சன்டேஜ்னு சொன்னா 100%. ரைட். அப்ப இந்த 20 100 மாத்தணும்னா 5 ஆல மல்டிப்ளை பண்ணா மாறுமா? 20 into 5 100. அப்போ இந்த பக்கம் நீங்க 5 ஆல மல்டிப்ளை பண்றப்போ இந்த பக்கம் நீங்க என்ன பண்ணணும்? 5 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. Simple. 5 into 0 0, 5 5s are 25, remainder 2, 5 7s are 35, 35 plus 2 37. So answer 3750. ரெண்டு சேமா வந்துருச்சா? ரைட். நீங்க ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது பர்சன்டேஜ் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். சில பேர் இது போடுவாங்க, பட் என்ன பண்ணுவாங்கன்னா இதை கேன்சல் பண்ணி 1% கண்டுபிடிச்சு தான் 100% போகணும்னு நினைப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஸ்கூல்ல போட்டது. கொஞ்சம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்படியே கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ அப்படி கேன்சல் பண்ணி தான் போவோம்ல. இதுல இருந்து 100% என்னால் டைரக்டா அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னா ஸோ இங்க என்ன பண்றீங்க, என்ன ப்ராசஸ் பண்றீங்க, அதே ப்ராசஸ் இங்க 5 ஆல் மல்டிப்ளை பண்ணா இங்கேயும் 5 ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இது ஈஸியா இருக்கும், கொஞ்சம் டைம் சேவ் ஆகும் உங்களுக்கு. ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. In what time will rupees 5600 amounts to rupees 6720 at 6% per annum அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. In what time will rupees 5600 amount to rupees 6720 at 6% per annum? அப்படி என்ன கொடுத்திருக்காங்கன்னா 5600ங்கிற பிரின்சிபல் அமௌண்ட் என்ன டியூரேஷனுக்குள்ள 6% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல 6720ங்கிற டோட்டல் அமௌண்டா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. நல்லா क्वेश्चन புரிஞ்சுக்கணும். 5600ங்கிறது உங்க பிரின்சிபல் அமௌண்ட். இதுக்கு இந்த 5600ங்கிற பிரின்சிபலுக்கு 6% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. இப்போ இந்த 5600க்கு 6% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல எவ்வளவு டியூரேஷன்ல டோட்டல் அமௌண்டா உங்களுக்கு 6720 கிடைக்கும் அப்படின்னு சொல்லி क्वेश्चन கொடுத்திருக்காங்க. ரைட். சோ பாருங்க, இப்போ டோட்டல் அமௌண்ட் கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ a = p + i, இது ஃபார்முலா. ரைட். சரி, இப்போ i = இந்த பிளஸ் p இன்சைட் என்ன ஆகும்? -p, a - p. ரைட். டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ? 6720. ரைட்டுங்களா? சோ பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ? 5600. ரெண்டையும் மைனஸ் பண்ணிக்கலாமா? சோ பாருங்க, 0 2 1 1. சோ அப்போ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னா 1120. ஓகேங்களா? இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 1120. ரைட். சோ பாருங்க, இன்ட்ரெஸ்ட் 1120 கண்டுபிடிச்சாச்சா? அப்ப இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? PNR/100. PNR/100. இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 1120 ஈக்குவல் டு பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ? 5600. டியூரேஷன் அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இன் வாட் டைம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அப்படி வச்சுக்கலாம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 6%. ஸோ 6/100. ரைட். 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிடலாமா? 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிடலாம். ரைட். பாருங்க, 56 ஒன் டைமா? 56 ஒன் டைம். நெக்ஸ்ட் 56 into 2 கன்வெர்ட் பண்ணி பாருங்க. 50 டபுள் பண்ணா 100, 6 டபுள் பண்ணா 12, அப்ப 112. இங்க 2 டைம்ஸ், இங்க 0 இருக்கனால 0. ரைட். சோ பாருங்க, இந்த பக்கம் எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. n into 6 மட்டும் தான் இருக்கு, இங்க 20 இருக்கு. therefore n = 20. மல்டிப்ளிகேஷன் 6 இன்சைட் வந்து என்ன ஆகும்? டிவிஷன். ரைட். 2 into 10, 2 into 3. சோ அப்ப 10/3 இப்படி இருக்கான்னு சொல்லி பாருங்க. மோஸ்ட்லி இப்படி இருக்காது, மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் கன்வெர்ட் பண்ணிருப்பாங்க. சோ மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா மாத்தினா எப்படி மாத்தலாம்? 3 into 3 9, ரிமைண்டர் 1. சோ 3 1/3 இயர்ஸ். 3 1/3 இயர்ஸ். ஓகேங்களா? சோ சிம்பிள். ரைட். சோ இதை நாங்க எப்படி பர்சன்டேஜ் மெத்தட்ல போடுறது? வெரி சிம்பிள். சோ பாருங்க, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த பர்சன்டேஜ் மெத்தட்ல போடுற மாதிரி இருந்தாலும் இந்த ஸ்டெப் முக்கியம். இன்ட்ரெஸ்ட் நீங்க கண்டுபிடிச்சதான் ஆகணும். இப்போ இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் பாருங்க, 5600 அப்படிங்கிறது பிரின்சிபல் அமௌண்ட். பிரின்சிபல் இஸ் ஆல்வேஸ் 100%. ரைட். நெக்ஸ்ட் 1120 அப்படிங்கிறது எத்தனை பர்சன்டேஜ்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். எத்தனை பர்சன்டேஜ்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். ரைட். சோ பாருங்க, இதுல 560 அப்படிங்கிறது 10%. 560ங்கிறது 10%. இத டபுள் பண்ணா எவ்வளவு வரும்? 1120 வரும். அப்ப இது 20%. இந்த 1120 அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் பர்சன்டேஜ்ல பாக்குறப்ப எவ்வளவு வருதுன்னா 20%. ரைட். சோ நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் சம் போங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது எப்படி கால்குலேட் பண்றோம்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டையும் நம்பர் ஆஃப் இயர்ஸையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அப்ப இன்ட்ரெஸ்ட் இங்க கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருச்சு. அது எப்படி நமக்கு கிடைக்கும்? r n மல்டிப்ளை பண்ணா கிடைக்கும். ரைட். சோ r இங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 6%. n தான் நம்ம கண்டுபிடிக்கணும். i எவ்வளவு? 20%. I எவ்வளோ? 20%. therefore n = 20/6. சேம் இங்க என்ன பண்ணுமோ அதே தான். 2 into 10, 2 into 3. so இப்போ n = 3 1/3 years.
ரைட்டா? ஸோ இதெல்லாம் கான்செப்ட் புரிஞ்சுன்னா இந்த மாதிரி ஃபார்முலா இதெல்லாம் இல்லை, இது டோட்டல் அமௌண்ட் பா, இது பிரின்சிபல் பா, ரெண்டு இதில் லிஸ்ட் பண்ணால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். ஸோ டைரெக்டாக இதில் போட்டுருங்க. 5600 என்னுடைய பிரின்சிபல் அமௌண்ட், அது 100%. 1120 இன்ட்ரெஸ்ட், அது இதில் எத்தனை பர்சன்டேஜ்னு பார்க்கணும், 20%. சார் நீங்கள் ரொம்ப நேரமா இப்படி டக்கு டக்குன்னு போட்டீங்க, எங்களுக்கு இது தெரியல, இப்போ நான் எப்படி இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறேன்னா உங்களுக்கு ஆல்ரெடி பர்சன்டேஜ் நடத்துறப்பே சொல்லியிருக்கேன். ஸோ ஈஸி பாருங்க, 5600ங்கிறது பிரின்சிபல், ஸோ 100%. இதுல 1120ங்கிறது எனக்கு எத்தனை பர்சன்டேஜ் தெரியல, நீங்க இது 10% எடுத்தீங்க, இன்டு 2 பண்ணி 20% சொல்லிட்டீங்க. எனக்கு அப்படி ஸ்ட்ரைக் ஆகல, நான் என்ன பண்றதுன்னா ஜஸ்ட் புட் எக்ஸ் எக்ஸ்னு வச்சுக்கோங்க, ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கோங்க. 100 into 1120 equal to x into 5600. ரைட்டா? சோ பாருங்க, 00க்கு 00 கட் பண்ணிக்கலாம். அகைன் 56 one time, 56 into 2 112, 0க்கு 0. ரைட்டா? சோ அப்போ x equal to 20% அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ரைட்? சோ நீங்க பிராக்டிஸ் பண்ண இந்த மாதிரி ஃபாஸ்டா உங்களால போட முடியும். சோ நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு, இன்ட்ரெஸ்ட் எப்படி நீங்க கண்டுபிடிக்கிறதுனா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் மல்டிப்ளை பண்ணா இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சிரும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6%, n தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். i எவ்வளவு இப்ப இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கீங்க, 20%, so 20%. therefore n equal to 20/6 கால்குலேட் பண்ணா 3 1/3 years. ஓகேங்களா? சோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப டிஃபிகல்ட்லாம் எதுவுமே கிடையாது, ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் சம்ஸ். ஓகேங்களா? சோ பட் ஆனா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் சரி, காம்பவுண்ட் இருந்தாலும் சரி, நீங்க क्वेश्चन படிச்சிட்டு கொடுத்திருக்கிறது பிரின்சிபல் அமௌண்டா, டோட்டல் அமௌண்டா, இல்ல இன்ட்ரெஸ்டா அப்படிங்கிறது மட்டும் தெளிவா பார்த்துக்கணும். அதை நீங்க மாத்தி அசைன் பண்ணீங்கன்னா கண்டிப்பா தப்பா தான் ஆன்சர் வரும். ஓகேங்களா? சோ ஒரு क्वेश्चन படிச்ச உடனே கொடுத்தது வந்து இன்ட்ரெஸ்ட், கொடுத்தது வந்து பிரின்சிபல் அமௌண்ட் இல்ல டோட்டல் அமௌண்ட் அப்படிங்கிறது மட்டும் உங்களுக்கு தெரியணும். ரைட்டுங்களா? சம்ஸ் நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, உங்க புக்லயே அந்த சம்ஸ் இருக்கு. ரைட்? சோ வாங்க நெக்ஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தொடர்ந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்க்கலாம். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்முலாஸ் கொஞ்சம் நிறையவே இருக்கும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபார்முலா தான், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல 4-5 ஃபார்முலா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பார்த்துடலாம், அதுக்கப்புறம் அந்த ஃபார்முலோட டெரிவேஷன், இதுக்கு ஏதோ ஷார்ட்கட் இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். ரைட்? ஸோ வாங்க ஃபார்முலாஸ் பார்க்கலாம். பாருங்க, when interest is compounded annually, half yearly, quarterly. ரைட்டுங்களா? அதான் இன்ட்ரெஸ்ட் இஸ் காம்பவுண்டட் ஆனுவலி, ஹாஃப் இயர்லி, குவார்ட்டர்லினா இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போ காம்பவுண்டர்ஸ்னா என்ன தெரியுங்களா? தமிழ்ல கூட்டு வட்டின்னு சொல்லுவாங்க, அதாவது வட்டிக்கு வட்டி, இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு அர்த்தம். ரைட்டுங்களா? சோ அந்த மாதிரி இப்போ இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்றப்போ இன்ட்ரெஸ்ட் இயர்லி ஒன்ஸ் கால்குலேட் பண்ணா இந்த ஃபார்முலா ஆனுவலி a equal to a டோட்டல் அமௌண்ட் p into 1 plus r by 100 whole power n. ரைட்டா? அதுவே இன்ட்ரெஸ்ட் 6 months once, அதாவது ஹாஃப் இயர்லி அப்படின்னு சொல்லிருக்காங்களா, 6 months once கால்குலேட் பண்ற மாதிரி இருந்தா a equal to p into 1 plus r by 2 divided by 100 into 2 into n. சோ பாருங்க, ஹாஃப் இயர்லினா r 2 ஆல டிவைட் பண்ணிக்கணும், n 2 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். ரைட்? நெக்ஸ்ட் ஹோட்டேலி, ஹோட்டேலினா உங்களுக்கு தெரியும் என்னது, அதாவது இப்போ ஹோட்டலினா ஒரு இயரை எப்படி பிரிக்கிறாங்க, 4ஆ பிரிச்சுக்கணும். ஓகேங்களா? அப்போ ஒரு 3 months once. ஓகேங்களா? 3 months onceனா 3 plus 3 6, 6 plus 3 9, 9 plus 3 12 அந்த மாதிரி. ரைட்? சோ ஹோட்டலி அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வந்து ஹோட்டலி ஒன்ஸ் கால்குலேட் பண்ண சொல்றாங்க அப்படின்னா 3 months once வந்து இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ண சொல்றாங்க. அப்போ ஃபார்முலா a equal to p into 1 plus r by 4 divided by 100 into 4 into n. ரைட்? சோ அப்போ ஹோட்டலுக்கு என்ன பண்ணனும், r 4 ஆல் டிவைட் பண்ணிக்கணும், n 4 ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். உங்களுக்கு இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சா போதும். ஹாஃப் இயர்லினா r divided by 2 n into 2 பண்ணிக்கணும். ஹோட்டலினா r divided by 4 n into 4 பண்ணிக்கணும். ஓகேங்களா? இது சிம்பிள். உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல சொன்ன லாஜிக்ல ஞாபகம் இருந்தாலே இது உங்களுக்கு மறக்காது. ஏன் சொல்லிருக்கேன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது எப்பவுமே எப்படி இருக்குன்னு சொன்னேன், பர் இயருக்கு இருக்குன்னு சொன்னேன். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்பவுமே எல்லா क्वेश्चनல எப்படி கொடுத்திருப்பாங்க, பர் ஆனம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. பட் இங்க பாருங்க, பர் ஆனத்துக்கு நீங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறீங்க, ஹாஃப் இயர்லி ஒன்ஸ் கண்டுபிடிக்கிறீங்க. அப்போ பர் இயர்லி ஒன்ஸ் இருக்கிற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிவைட் பை 2 போட்டாதான் 6 months ஒன்னு என்னன்னு தெரியும். அதனால தான் டிவைட் பை 2 போடுறோம். ரைட்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பத்தி சொன்ன விஷயங்கள் ஞாபகம் இருந்ததுன்னா இந்த ஃபார்முலா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ரைட்டுங்களா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது எப்பயுமே பர் இயருக்கு தான் கொடுத்திருப்பாங்க. சோ 6 months ஒன்ஸ் இன்ட்ரெஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க போறதுனால r டிவைட் பை 2 பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அதே மாதிரி n-ங்கிறது எப்பவுமே நம்பர் ஆஃப் இயர்ஸ் இருக்குன்னு சொன்னேன் பாருங்க. அப்ப n வந்து இங்க 6 months, அதனால into 2 பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ரைட்? ஹோட்டலிங்கிறப்போ r வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் per annum வந்து பர் இயருக்கு இருக்கு, பட் ஹோட்டலி ஒன்ஸ் தேவை. சோ டிவைட் பை 4. n என்ன பண்ணும், மந்த்ல இருக்கிறத into 4 பண்ணிக்கிறோம். சோ ஹோட்டலி அப்படினா into 4 பண்றப்ப அது இயரா கன்வர்ட் ஆயிடும். ஓகேங்களா? சோ ரைட், when interest is compounded annually, half yearly, quarterly எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஃபார்முலா இருக்கும்.
ரைட் இது क्वेश्चनல பர்టిక్యులரா மென்ஷன் பண்ணி கொடுத்தா அதாவது இன்ட்ரஸ்ட் when interest is calculated half yearly once னு கொடுத்தா தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணனும் அப்பலாம் எதுமே கொடுக்காம இருந்தா நீங்க ஆனுவலுக்கு இருக்க ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் ரைட் இப்போ சிம்பிள் இன்ட்ரஸ்ட்ல என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் SI PNR by 100 சப்ஸ்டிட்யூட் பண்ணாதான் நமக்கு டோட்டல் அமௌண்ட் கண்டுபிடிக்க முடியும் பட் காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட்ல அப்படி கிடையாது ஃபர்ஸ்ட் நீங்க டோட்டல் அமௌண்ட் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் காம்பவுண்ட் இன்ட்ரஸ்டே கண்டுபிடிக்க முடியும் பாருங்க காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் டோட்டல் அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் அமௌண்ட் ரைட்டுங்களா இந்த மூணு ஃபார்முலால நீங்க ஆனுவல் ஒன்ஸ் கண்டுபிடிச்சாலும் சரி ஹாஃப் இயர்லி ஒன்ஸ் கண்டுபிடிச்சாலும் சரி குவார்ட்டர்லி ஒன்ஸ் கண்டுபிடிச்சாலும் சரி எப்படி கண்டுபிடிச்சாலும் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட் தெரிஞ்சிரும் அதுக்கு அப்புறம் தான் நீங்க காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட்கான ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியும் ரைட் சோ காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் பொறுத்த வரைக்கும் டோட்டல் அமௌண்ட் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் கண்டுபிடிக்க முடியும் ரைட் சோ நெக்ஸ்ட் பாருங்க compounded when time being fraction of year அதாவது n வந்து mixed fraction ஆ கொடுத்திருந்தா for example இப்ப பாருங்க n equal to 5 1/4 years இந்த மாதிரி fractionல n இருந்தா இப்ப n equal to நார்மலா 3 years 2 years அப்படிலாம் கொடுக்காம இந்த மாதிரி கொடுத்திருந்தா ஃபார்முலா பாருங்க a equal to p into 1 plus r by 100 whole power 5 இங்க இருக்கு இல்லையா அந்த 5 1 plus 1/4 இங்க பாருங்க 1/4 சப்போஸ் 3/4 கொடுத்தா என்ன சார் பண்றது இங்க 3/4 போட்டுக்கோங்க இங்க 4 இருந்தா இங்க 4 னு போட்டுக்கோங்க அவ்வளவுதான் 1 plus 1/4 into r by 100 ஓகேங்களா காம்பவுண்ட் is equal to a minus p இந்த மாதிரி டோட்டல் அமௌண்ட் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் காம்பவுண்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க a minus p ரைட் இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க இப்போ காம்பவுண்டட் ஹோட்டேலி அல்லது காம்பவுண்டட் ஹாஃப் ஏலி இந்த ரெண்டு வார்த்தை இருக்கு சார் क्वेश्चनல வந்து காம்பவுண்டட் ஹாஃப் ஏலிங்கிற வார்த்தையை பார்த்துட்டேன் ஆனா n இப்படி இருக்கு இப்போ நான் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணனும் நீங்க ஹாஃப் ஏலிக்கான ஃபார்முலாவை யூஸ் பண்ணனும் ரைட் சப்போஸ் ஹோட்டேலி இருந்துட்டு n வந்து மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா இருந்தாலும் நீங்க ஹோட்டேலி ஃபார்முலாவை யூஸ் பண்ணனும் இந்த ஹாஃப் ஏலி ஹோட்டேலி இந்த வேர்ட்ஸ் இல்லாம n இந்த மாதிரி ஃபிராக்ஷன் இருந்தா மட்டும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க புரியுதா நான் சொல்றது ஹாஃப் ஏலி ஹோட்டலின் கொடுக்காம அந்த மாதிரி வார்த்தைகள் இல்லாம n வந்து ஃபிராக்ஷன்ல இருந்தா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இருந்து ஹாஃப் ஏலி ஹோட்டலி இருந்து இந்த வார்த்தை இருந்துச்சு இந்த n வந்து ஃபிராக்ஷன்ல இருந்துச்சுனா நீங்க ஹாஃப் ஏலினா ஹாஃப் ஏலி ஃபார்முலா தான் யூஸ் பண்ணனும் ஹோட்டலினா ஹோட்டலி ஃபார்முலா தான் யூஸ் பண்ணனும் ரைட் நெக்ஸ்ட் இந்த மூணு ஃபார்முலா பாருங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட்ல இருந்து क्वेश्चन கேக்குறாங்களோ இல்லையோ இந்த மாதிரி டிஃபரன்ஸ் வச்சு கண்டிப்பா क्वेश्चन கேக்குறாங்க டிஃபரன்ஸ் between சிம்பிள் இன்ட்ரஸ்ட் and காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் for 2 years அதாவது இப்ப சிம்பிள் இன்ட்ரஸ்ட் கால்குலேட் பண்றோம் அதே அமௌண்ட்க்கு காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் கால்குலேட் பண்றோம் ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படினு சொல்லி கேட்பாங்க 2 இயர்ஸ்க்குனா டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு p into r by 100 whole square difference between simple interest compound is for 3 years difference equal to p into r by 100 whole square 2 years என்ன ஏதோ அது அப்படியே எழுதி into 3 plus r by 100 ஓகேங்களா ரைட் நெக்ஸ்ட் difference between simple interest compound is for 4 years இது வரைக்குமே எல்லா क्वेश्चन பேர் பாத்தீங்கன்னா 2 years 3 years தான் கேட்டிருப்பாங்க இனிமே 4 years கேட்க அதிக 100% சான்சஸ் இருக்கு ஏன் அப்படினா நியூ புக்ல இதுக்கான ஃபார்முலா கொடுத்திருக்காங்க ரைட் difference equal to p into i square into 6 plus 4 into i plus i square இந்த ஃபார்முலால மட்டும் பாருங்க i வந்திருக்கா i equal to r by 100 ன்னு அர்த்தம் இந்த 4 இயர்ஸ் கான ஃபார்முலா மட்டும் i வந்திருக்கு பாருங்க p into i square into 6 plus 4i plus i square வந்திருக்கு i ஓட வேல்யூ என்னன்னா r by 100 rate of interest divided by 100 அப்படிங்கறது சப்ஸ்டிட்யூட் பண்ணி அதுக்கு அப்புறம் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க ரைட்டுங்களா சோ டிஃபரன்ஸ் between simple interest compound for 4 years கேட்க நிறையவே சான்சஸ் இருக்கு ஏன்னா நியூ புக்ல ஃபர்ஸ்ட் டைம் இதுக்கான ஃபார்முலா கொடுத்திருக்காங்க ரைட் சோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபார்முலா கம்பல்சரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன் அப்படினா இப்போ ஷார்ட்கட் அப்படினு வெச்சுக்கோங்களேன் கண்டிஷன் அப்ளை ஏன்னா ஷார்ட்கட்ல இது இருந்தா தான் இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லுவோம் பட் ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது எல்லா சமயம் நீங்க என்ன பண்ணலாம் ஃபார்முலால போட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் சோ ஃபார்முலாஸ் ரொம்ப முக்கியம் ஃபார்முலாஸ் நல்லா பாத்துக்கோங்க ரைட் நெக்ஸ்ட் இந்த ஃபார்முலா எப்படி வருது அப்படிங்கறது சொல்லி பார்க்கலாம் ரைட் இப்போ காம்பவுண்ட் ஃபார்முலாஸ் எப்படி வருது அப்படினு சொல்லி டிரைவ் பண்ணி பார்க்கலாம் ரைட் சோ பாருங்க நமக்கு டோட்டல் அமௌண்ட் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன a equal to p plus i அப்படிங்கிறது டோட்டல் அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ரைட் சோ இதுல பாருங்க பிரின்சிபல் அமௌண்ட் நான் அப்படியே எடுத்துக்கிறேன் i ஓட ஃபார்முலா ஐ மீன் சிம்பிள் இன்ட்ரஸ்ட்ல இன்ட்ரஸ்ட் கண்டுபிடிக்க ஃபார்முலா சொல்லுவாங்க அதை அப்படியே எழுதலாம் pnr by 100 ரைட் சோ பாருங்க டோட்டல் அமௌண்ட் ஓட ஃபார்முலா p plus i பிரின்சிபல் அமௌண்ட் அதை அப்படியே எடுத்துக்கிறேன் இன்ட்ரஸ்ட்கான ஃபார்முலா pnr by 100 இத அப்படியே வெச்சுக்கிறேன் ரைட் சோ இது ரெண்டுல என்ன காமனா இருக்கு அப்படினு சொல்லி பாருங்க p அப்படிங்கிறது காமனா இருக்கு சோ இதுல இன்னொரு ஸ்டெப் எழுதிக்கலாம் p into n வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் இப்போ வந்து 1 இயருக்கு தான் கண்டுபிடிக்க போறோம் சோ 1 into r divided by 100 ரைட் சோ அப்போ p plus p into 1 p into r pr by 100 ரைட் சோ இது ரெண்டுல காமனா என்ன இருக்கு p ங்கிறது காமனா இருக்கு சோ தனியா வெளிய எடுத்துறலாம் எடுத்துட்டா இது பாருங்க காமனா வெளிய வந்துச்சு மீதி என்ன 1 சோ p வெளிய போச்சுனா r by 100 ரைட்டா சோ a equal to சோ நல்லா கவனிங்க சோ a equal to p into 1 plus r by 100 எப்படி வந்திருக்கும் புரியுதா
total amount equal to P plus A formula, P ங்கிறது principal amount, I ங்கிறது interest கண்டுபிடிக்க formula PNR by 100. இது நம்ம simple interestலயே பார்த்திருக்கோம், அதான் எழுதியிருக்கோம். N ங்கிறது 1 இயருக்கு இப்ப கண்டுபிடிக்க போறோம். So N equal to 1 substitute பண்ணியாச்சு. Right. So P into 1 P into R PR. So PR by 100. ரெண்டுலயும் P ங்கிறது இருக்கு. So காமனா வெளிய எடுத்துட்டா அது டோட்டலா வெளிய வந்துச்சு. So 1 இருக்கும். So 1 plus R by 100. 1 into P 1 into P into R PR by 100. Right. இது first yearக்கான total amount. Right. Next பாருங்க, again இதே ஃபார்முலா தான், A equal to P plus I. இப்போ நான் என்ன கண்டுபிடிக்க போறேன், செகண்ட் இயர்க்கான டோட்டல் அமௌண்ட் கண்டுபிடிக்க போறேன். ரைட். சோ அப்போ P இந்த இடத்துல இப்ப P ங்கிறத P னே எடுத்துக்க முடியாது. ஏன் அப்படினா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட். ஓகேங்களா? சோ 1 இயர் எண்ட்ல எவ்வளவு டோட்டல் அமௌண்ட் வருதோ அது நெக்ஸ்ட் இயருக்கு பிரின்சிபலா மாறும். இதுதான் தமிழ்ல கூட்டு வட்டி, வட்டிக்கு வட்டிமாங்களே அது. ரைட்டா? 1 இயர் இதோட எண்ட்ல எவ்வளவு டோட்டல் அமௌண்ட் கிடைக்குதோ இது நெக்ஸ்ட் இயருக்கு என்னவா மாறும் அப்படின்னா பிரின்சிபல் அமௌண்டா மாறும். சோ அப்போ இந்த டோட்டல் அமௌண்ட்டை நெக்ஸ்ட் இயருக்கு என்னவா மாத்துறேன், பிரின்சிபல் அமௌண்டா மாத்துறேன். ரைட். அப்ப எப்படி எழுதிக்கலாம், P into 1 plus R by 100 அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறேன். ரைட். பிளஸ் I க்கு இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னது, அதேதான் PNR by 100. ரைட். சோ அப்போ P into 1 plus R by 100 பிளஸ் பிரின்சிபல் என்னது, இங்க என்ன இருக்குமோ அதே எழுதுறோம். இங்க பிரின்சிபல் P ன்னு வச்சுக்க முடியாது. இங்க பாருங்க, இங்க பிரின்சிபல் P, இங்க நம்ம P ன்னு வச்சுக்கிறோம். இங்க பிரின்சிபல் அமௌண்ட் என்ன, இது வந்து செகண்ட் இயர், ஃபர்ஸ்ட் இயர் எண்ட்ல கிடைக்கிற டோட்டல் அமௌண்ட் தான் செகண்ட் இயர்க்கான பிரின்சிபல். சோ இது அகைன் மறுபடியும் பிரின்சிபல் இடத்துல எழுதிக்கலாம். என்னது, P into 1 plus R by 100 into N. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம், செகண்ட் இயர் கண்டுபிடிக்க போறோம். 2 இயர்ஸ்க்கு கண்டுபிடிக்கல, செகண்ட் இயருக்கு மட்டும். அப்ப செகண்ட் இயர் மட்டும்ங்கிறது டியூரேஷன் எவ்வளவு, 1 into R by 100. R by 100. Right. So பாருங்க, P into 1 plus R by 100 plus P into 1 plus R by 100. 1 into R by 100, R by 100 தான், R by 100. Right. So பாருங்க என்ன காமனா இருக்கு, P into 1 plus R by 100ங்கிறது இந்த ரெண்டு டேர்ம்லயுமே இருக்கு. So காமனா வெளிய எடுத்துடலாம். So எடுத்துட்டா P into 1 plus R by 100 வந்துரும். சரி, பேலன்ஸ் இது காமனா வெளிய போயிடுச்சா, அப்ப இந்த டேர்ம் ஃபுல்லா வந்துருச்சு அப்படின்னா இந்த இடத்துல என்ன இருக்கும், 1. சோ இது வெளிய எடுத்துட்டோம். பேலன்ஸ் என்ன இருக்கு, R by 100. கரெக்ட்டா பாருங்க, இந்த வேல்யூ இன்டு 1 பண்ணா இது அப்படியே வந்துரும், பிளஸ் இந்த வேல்யூ இன்டு இது அப்படியே இங்க இருக்கு. ரைட். சோ நெக்ஸ்ட் பாருங்க, இப்ப P into 1 plus R by 100, இங்க எதுமே இல்ல, இன்டு 1 plus R by 100, அதாவது P into A into A என்ன வரும், A square. அப்ப இத நாம என்ன எழுதலாம், ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ரைட். அப்ப A equal to P into 1 plus R by 100. இந்த 1 plus R by 100 ங்கிறது ரெண்டு டைம் வந்திருக்கு. சோ ஸ்கொயர். ரைட். இப்போ நம்ம எத்தனை இயருக்கு நம்ம டோட்டல் அமௌண்ட் கண்டுபிடிச்சோம், 2 இயர்ஸ். சோ 2 ன்னு வந்துருச்சா. ரைட். இப்போ 3 இயர்ஸ் கண்டுபிடிச்சா 3 ன்னு வரும், 4 இயர்ஸ்னா 4. அப்ப n இயர்ஸ் அப்படி என்ன வரும், 1 plus R by 100 whole power n ன்னு வரும். இதுதான் நம்ம பார்த்த ஃபார்முலா. என்னது, இன்ட்ரெஸ்ட் வந்து ஆனுவல் ஒன்ஸ் கண்டுபிடிக்கிறதா இருந்தா ஃபார்முலா என்ன கண்டுபிடிச்சோம், A equal to P into 1 plus R by 100 whole power n அப்படின்னு சொல்லி எழுதணுமா, அந்த ஃபார்முலா இப்படி தான் வருது. ரைட். so simple, நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க ஃபார்முலாவோட டெரிவேஷன் தான் நான் இங்க சொல்லியிருக்கேன். so total amount equal to principal plus interest. principal first yearங்கறனால அப்படியே எடுத்துக்கிறேன். so interest formula PNR by 100, இங்க principal P, n வந்து first year, so 1 into R divided by 100. so P into PR by 100. so இது ரெண்டுல P காமனா எடுத்தா A equal to P plus 1 P into 1 plus R by 100. இது first yearக்கான total amount. next second yearக்கு total amount கண்டுபிடிக்க போறேன். so total amount equal to P plus I. second yearக்கு principal என்னன்னா, இது காம்பவுண்ட் ஃபர்ஸ்ட் இயரோட டோட்டல் அமௌண்ட் தான் செகண்ட் இயருக்கு பிரின்சிபல் அமௌண்டா மாறும். சோ அதனால இங்க என்ன வேல்யூ வந்திருக்கோ அது பிரின்சிபலுக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். அகைன் I யோட வேல்யூ PNR by 100. சோ இங்க இருக்கிற P க்கு இதே வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. இன்டு n வந்து 2 இயர்ஸ்க்கு ரெண்டு சேர்ந்து கண்டுபிடிக்கல, 2 இயர்ஸ்க்கு ஒட்டுக்கா கண்டுபிடிக்கல, செகண்ட் இயருக்கு மட்டும் கண்டுபிடிக்கிறேன். செகண்ட் இயர் மட்டும்ங்கிறது டியூரேஷன் 1. சோ 1 into R by 100. சோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா R by 100 வந்துரும். பாருங்க, P into 1 plus R by 100ங்கிறது ரெண்டு டேர்ம்லயுமே இருக்கு. சோ காமனா வெளிய எடுத்துறேன். சோ இந்த டேர்ம் ஃபுல்லா வெளிய வந்ததுனால 1 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன், plus R by 100. சோ இங்க பாருங்க, இந்த P விட்டுட்டா மீதி ரெண்டும் பாருங்க சேம், 1 plus R by 100 1 plus R by 100. நடுவுல என்ன இருக்கு, இன்ட். அப்ப இது ரெண்டு தான் வந்திருக்கால ஸ்கொயர்னு போட்டுக்கிறேன். சோ அப்ப 2 இயர்ஸ்க்கு ஃபார்முலா இது. அப்ப 3 இயர்ஸ்க்கு 3 டைம்ஸ் வரும், 4 இயர்ஸ்க்கு 4 டைம்ஸ். சோ அப்ப n இயர்ஸ்க்கு என்ன வரும், P equal to P into 1 plus R by 100 whole power n. இப்படி தான் உங்க ஃபார்முலா வருது. ரைட்டுங்களா? ஃபார்முலா டெரிவேஷன் தான் இதுல சொல்லியிருக்கேன். ரைட்டா? ஏன்னா இது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஃபார்முலா மறக்கவே மறக்காது. ரைட். நெக்ஸ்ட் காம்பவுண்டர்ஸ்க்கான ஷார்ட்கட் ஃபார்முலா எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்.
ரைட். ஸோ பாருங்க, நான் ஒரு சம் எடுத்துக்கிறேன். என்னன்னா பிரின்சிபல் அமௌண்ட் 10,000 rupees, n வந்து 1 year, r வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ரைட். இதுக்கு இப்போ நான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுமே கண்டுபிடிக்க போறேன். ரைட். ஸோ பாருங்க, இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வச்சுக்கோங்க, ஒன்றும் இல்லை, நம்ம இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிப்போம், n-ஐயும் r-ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். n வந்து 1 year, r வந்து 10%, 1 into 10 10. அப்போ இந்த 10,000 rupeesக்கு 10% கண்டுபிடிச்சா முடிஞ்சுதா? ரைட். 10,000 rupeesக்கு 10% எவ்வளோ? 1000. அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 1 year இந்த அமௌண்ட்டுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 1000 rupees. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்ண மூடிட்டு அந்த 1000 அப்படியே போட்டுடலாம். ஏன்னா there is no difference between simple interest compound interest for 1 year. 1 yearக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் எந்த டிஃபரன்ஸும் இல்ல. நம்ம ஃபார்முலா எழுதி போட்ட போல பாத்தீங்க, டிஃபரன்ஸ் between simple interest compound interest for 2 years 3 years 4 years எழுதி போட்டமே இல்லையா, 1 yearக்கு எழுதி போடவே இல்லை. ஏன்னா 1 yearங்கிறப்போ ரெண்டுக்குமே எந்த டிஃபரன்ஸும் வராது. ஓகேங்களா? இப்போ சம்டைம்ஸ் ஒரு சம்ல பிரின்சிபல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் n கொடுத்துட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருந்தாலும் சரி, n வந்து 1 year இருக்கப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்டாலும் சரி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டாலும் சரி, அது நீங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வச்சு போட்டாலும் ஒரே ஆன்சர் வரும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வச்சு போட்டாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். சோ எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. ரைட்டா? ரைட். சோ பாருங்க, இப்ப பிரின்சிபல் அமௌண்ட் இந்த மூணையுமே பாருங்க, இந்த மூணையும் கம்பேர் பண்ணி நான் சொல்ல போறேன். ஒவ்வொன்றையும் நல்லா கவனிச்சுக்கோங்க. பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு எடுத்துக்கிட்டோம்? 10,000 rupees. ரைட்டா? இதுக்கு 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 10% தான் வந்தது. n வந்து 1 yearங்கனா 1 into 10 10. சோ இது 10% எவ்வளோ? 1000. ரைட். அப்ப 10,000 plus 1,000 11,000 rupees. ரைட். சோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். நான் என்ன சொன்னேன், 1 year ஓட எண்ட்ல எவ்வளவு டோட்டல் அமௌண்ட் இருக்கோ அது நெக்ஸ்ட் இயருக்கு என்னவா மாறும்னா பிரின்சிபல் அமௌண்டா மாறும். சோ அப்போ செகண்ட் இயரோட பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவுனா 11,000 rupees. ரைட்டுங்களா? சோ இப்போ இந்த 11,000 என்ன கண்டுபிடிக்கணும்? 10%. ஏன் சார் இப்போ 2 years தானே, அப்ப 2 into 10 இல்ல, நம்ம செகண்ட் இயருக்கு மட்டுமே கண்டுபிடிக்க போறோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் இயருக்கு தனியா கண்டுபிடிச்சாச்சு, இப்போ செகண்ட் இயர். சோ அப்ப அகைன் 10%. அப்ப 11,000 10% எவ்வளவு? 1,100. ஓகேங்களா? சோ ரெண்டு ஆட் பண்ணா பாருங்க, 11,000 12,000 12,100. ரைட். சோ பாருங்க இது எப்படி வருது அப்படின்னு சொல்லி இங்க பார்க்கலாம். ரைட். இப்போ n வந்து நான் என்ன பண்ணனும், 2 years மாத்திக்கணும். ஓகேங்களா? ரைட். இப்போ ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் இயருக்கு நான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிட்டேன். செகண்ட் இயருக்கு அகைன் என்ன சொன்னேன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் 1 இயருக்கு எவ்வளவு வருதோ ஒவ்வொரு வருஷமும் அவ்வளவுதான் வரும்னு சொல்லியிருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் இயர் 1,000 rupeesனா செகண்ட் இயருக்கு 1,000 rupees. நெக்ஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். பாருங்க 1 இயர் கண்டுபிடிச்சாச்சு, இப்போ செகண்ட் இயர். ரைட். சோ பாருங்க, இப்போ செகண்ட் இயர் அப்படிங்கிறப்போ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்த பிரின்சிபலுக்கான இன்ட்ரெஸ்ட் எழுதிருங்க. பிரின்சிபலுக்கு 10% எவ்வளோ? 1000. பிரின்சிபலுக்கு 10% எவ்வளோ? 1000. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட்க்கு இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 1,000 rupees. அதுக்கு 10% எவ்வளோன்னு சொல்லி பார்க்கணும். சோ 1000க்கு 10% எவ்வளோ? 100. ரைட்டா? இது ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்க, 1000 plus 100 1100. இங்க பாருங்க 1100 வந்துருச்சா? இந்த 1100ங்கிறது எப்படி வருது அப்படிங்கற காட்ட தான் நான் இங்க கம்பேர் பண்ணி எழுதிட்டு இருக்கேன். ஓகேங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல பொறுத்த வரைக்கும் எல்லா டைம்லயும் பிரின்சிபல் அமௌண்ட் மாறவே மாறாதுன்னு சொல்லியிருக்கேன். பிரின்சிபல் மாறவே மாறாது எதுல? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல. அதனால நம்ம எப்ப கால்குலேட் பண்ணாலும் அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோ அதை தான் ஒவ்வொரு வரையும் கால்குலேட் பண்ணுவோம். பட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல அப்படி கிடையாது. பிரின்சிபல் அமௌண்ட் மாறும். இங்க பாருங்க, பிரின்சிபல் இங்க ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து 10,000, செகண்ட் இயர்ல வந்து 11,000. சோ பிரின்சிபல் அமௌண்ட் மாறும். ரைட்டா? சோ அப்ப இதுதான் டிஃபரன்ஸ். இதனால தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லயும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லயும் இந்த இன்ட்ரெஸ்ட் வேரி ஆகிறதுக்கு காரணம் இதுதான். ரைட். சோ இந்த மேல போடுறது எல்லாமே பிரின்சிபலுக்கான இன்ட்ரெஸ்ட். அதனால இதுல ஒரே தான் போடுவோம். ஆனா இங்க கீழே போடுறோம் பாருங்க, இது இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். சோ இதுதான் நமக்கு டிஃபரன்ஸா வர போகுது. ரைட். இப்போ 2 years முடிஞ்சிருச்சு. இப்போ 2 yearsக்கான ஷார்ட்கட் ஃபார்முலா பார்க்கலாம். எத்தனை 1000 இருக்கு? 2,000 இருக்கு. அப்போ அதை ஒரு வேரியபிள் கொடுத்துக்கோங்க, a 2a. 2,000 இருக்கு, 2a. ரைட். நெக்ஸ்ட் பாருங்க, எத்தனை 100 இருக்கு? ஒரே ஒரு 100 இருக்கு. சோ அது b ன்னு வெச்சுக்கலாம். சோ அப்போ 2 yearsக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டைரக்டா கண்டுபிடிக்க நான் ஃபார்முலா எழுதி போறப்ப என்ன சொன்னேன், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் எடுத்த உடனே டோட்டல் அமௌண்ட் கண்டுபிடிச்சு தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க முடியும் ஃபார்முலா மெத்தட்ல. பட் இந்த ஷார்ட்கட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க எடுத்த உடனே டைரக்டா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கலாம். 2 yearsக்கான ஷார்ட்கட் 2a plus b. ரைட். சார் டிஃபரன்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் ஃபார் 2 years கேக்குறாங்களா, அங்க இது யூஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியும். பாருங்க என்ன டிஃபரன்ஸா வரும்னா b தான் டிஃபரன்ஸா வரும். ஏன் அப்படின்னா 2a எதனா 2a ன்னு சொன்னேன், இந்த 2,000 இருக்கு அதனால 2a ன்னு சொன்னேன். மேலே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பாருங்க 2,000 இருக்கா, அப்ப இங்கேயும் 2a இருக்கு இங்கேயும் 2a இருக்கு. அப்ப அது வந்து டிஃபரன்ஸா வராது. எது டிஃபரன்ஸா வரும்? இந்த 100 rupees. இந்த 100ங்கிறது என்ன அர்த்தம்? b. அப்ப ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் இந்த b. நீங்க டைரக்டா வெறும் காம்பவுண்டர்ஸ் மட்டும் கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்க இந்த 2 yearsக்கு இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல கம்பேர் பண்ணி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டர்ஸ் ரெண்டுக்கும் கம்பேர் பண்ணி 2 years டிஃபரன்ஸ் கேக்குறப்போ இந்த b தான் டிஃபரன்ஸா வரும். இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா டக்குனு உங்களால சம் போட முடியும். ரைட். சோ நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ செகண்ட் இயர் எண்ட்ல டோட்டல் அமௌண்ட் எவ்வளவுனா 12,100 rupees. சோ இது தேர்ட் இயருக்கு என்னவா வரும் அப்படின்னா பிரின்சிபல் அமௌண்டா வந்துரும்.
ரைட் சோ இப்போ தேர்ட் இயர் அந்த தேர்ட் இயருக்கு மட்டும் தான் கண்டுபிடிக்க போறீங்க சோ அப்ப இதுக்கு 10% அப்ப இந்த அமௌண்ட் 10% பாருங்க 12100ல 10% 10% என்ன பண்ணும் எந்த நம்பரா இருந்தாலும் சரி லாஸ்ட்ல இருந்து ஒரு டிஜிட் தள்ளி வச்சா முடிஞ்சது அப்போ 1210 ரைட் இப்போ ஆட் பண்ணுங்க பாருங்க 12000 13000 13200 13400 சோ 410 ரைட்டுங்களா சாரி 13000 பாருங்க 12000 13000 13200 13310 வந்துரும் ரைட் அப்ப டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு வருது 13310 ரைட் சோ நெக்ஸ்ட் இங்க பாருங்க அது எப்படி வருதுன்னு பார்க்கலாம் இப்போ n வந்து இங்க எத்தனை வருஷம் 3 இயர்ஸ் ஓகே 10% கண்டுபிடிக்கணும் ரைட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் per இயருக்கு எவ்வளவு அதுதான் into 3 பண்ணா முடிஞ்சது சோ அப்போ ஃபர்ஸ்ட் இயர் 1000 செகண்ட் இயர் 1000 தேர்ட் இயருக்கு 1000 ரூபீஸ் தான் வரும் ரைட் நெக்ஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பிரின்சிபலுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துறணும் பிரின்சிபலுக்கு 10% எவ்வளவு 1000 ரைட் இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு 1000 ரூபீஸ் இதுக்கு 10% எவ்வளவு 100 செகண்ட் இயர்க்கான இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு 1000 அதுக்கு 10% எவ்வளவு 100 நெக்ஸ்ட் இந்த இன்ட்ரெஸ்ட்க்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணீங்களா அதுக்கும் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணனும் இந்த 100 க்கு 10% எவ்வளவு 10 இப்போ பாருங்க இங்க எவ்வளவு வந்துச்சு இன்ட்ரெஸ்ட் 1000 to 10 வந்துச்சா இங்க ஆட் பண்ணி பாருங்க 1000 1100 1200 1210 சோ இந்த 1210 எப்படி வந்திருக்கு அப்படினா இப்படி தான் வந்திருக்கு 1000 1100 1200 1210 ரைட் இப்போ இதுக்கான 3 இயர்ஸ்க்கான ஷார்ட்கட் எழுதிக்கலாம் பாருங்க எத்தனை 1000 இருக்கு 3000 இருக்கு சோ அப்போ 3a 1000ங்கிறது a ன்னு வெச்சுக்கிறோம் நெக்ஸ்ட் எத்தனை ஹண்ட்ரட்ஸ் இருக்குன்னு பாருங்க 1 2 3 300s இருக்கு சோ 3b எத்தனை 10 இருக்கு ஒரே ஒரு 10 தான் இருக்கு சோ c ரைட்டா சோ அப்ப 3 இயர்ஸ்க்கு ஷார்ட்கட் ஃபார்முலா என்னன்னா 3a + 3b + c ரைட் சோ அப்ப டிஃபரன்ஸ் பிட்வீன் கேக்குறப்போ சோ நார்மலா வெறும் ஒரு டோட்டல் அமௌண்ட் பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்திருக்காங்க n 3 இயர்ஸ் கொடுத்திருக்காங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்திருக்காங்க காம்பவுண்டர்ஸ் கேக்குறாங்க டைரக்டா அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் அது இல்லாம டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க சார் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் ஃப்ரீ 3 இயர்ஸ் கேட்டிருக்காங்க இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்றப்போ எது டிஃபரன்ஸா வரப்போகுது 3b யும் c யும் தான் டிஃபரன்ஸா வரும் ஏன்னா இதுலயும் பாருங்க 3000 இருக்கு இதுலயும் 3000 இருக்கு சோ இந்த 3 எங்க டிஃபரன்ஸ் அமைய வாய்ப்பே இல்ல எது டிஃபரன்ஸா வரும் இந்த 3b + c ங்கிறது தான் டிஃபரன்ஸா வரும் ரைட்டா நெக்ஸ்ட் 4th இயர் பார்க்கலாம் ரைட் சோ பாருங்க தேர்ட் இயரோட எண்ட்ல இருக்கிற டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு 13310 அது நெக்ஸ்ட் இயருக்கு என்னவா வரும் காம்பவுண்டர்ஸ்ல பிரின்சிபல் அமௌண்டா வந்துரும் பிளஸ் இப்போ இதுக்கு 10% இப்போ இதுக்கு 10%னா லாஸ்ட்ல இருந்து ஒரு டிஜிட் திருப்பி வெச்சுக்கோங்க 1331 ரைட் சோ ஆட் பண்ணா பாருங்க 13000 14000 14300 14600 so 14600 next இங்க ஒரு 31 இங்க ஒரு 10 so 41 ரைட்டுங்களா so 13000 14000 14300 14600 14631 641 ரைட் நெக்ஸ்ட் பாருங்க இப்போ 4 இயர்ஸ் அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ங்கறப்ப என்ன பண்ணோம் பிரின்சிபலுக்கான இன்ட்ரெஸ்ட் சோ அது 1000 ரூபாய் வந்துரும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் பிரின்சிபலுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துறணும் சோ பிரின்சிபலுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு 1000 ரூபாய் நெக்ஸ்ட் நாம என்ன பண்றோம் அப்படினா ஃபர்ஸ்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட்க்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும் இந்த 1000 க்கு 10% எவ்வளவு 100 நெக்ஸ்ட் இந்த 1000 க்கு 10% 100 நெக்ஸ்ட் இந்த 1000 க்கு 10% 100 நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இந்த 100 க்கு 10% எவ்வளவு 10 இந்த 100 க்கு ஒரு 10 இந்த 100 க்கு ஒரு 10 இந்த 10 க்கு 10% எவ்வளவு 1 ரைட் இப்போ இங்க இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு வந்திருக்குன்னு பாருங்க 1331 இங்க ஆட் பண்ணி பாருங்க 1000 1100 1200 1300 1310 1320 1330 1331 இந்த அமௌண்ட் வந்துருச்சா ரைட் அப்ப இது எப்படி வருதுங்கிறது புரிஞ்சிருச்சா ரைட் இப்போ 4 இயர்ஸ்க்கான ஷார்ட்கட் எழுதிருங்க ரைட் சோ பாருங்க எத்தனை 1000 இருக்குன்னு சொல்லி பாருங்க 1 2 3 4 அப்ப 4a அப்படினு சொல்லி எடுத்துக்கலாம் 4a நெக்ஸ்ட் எத்தனை ஹண்ட்ரட்ஸ் இருக்குன்னு பாருங்க 1 2 3 4 5 6 600s இருக்கு சோ 6b எத்தனை 10 இருக்குன்னு சொல்லி பாருங்க 10 1 2 3 4 4 10 இருக்கு சோ 4c எத்தனை 1 இருக்கு d சோ 4a + 6b + 4c + d ஓகேங்களா சோ அப்ப 4 இயர்ஸ்க்கு கேட்டாங்கன்னா ஷார்ட்கட் ஃபார்முலா இதுதான் சப்போஸ் டிஃபரன்ஸ் கேட்டாங்கன்னா இது டிஃபரன்ஸா இருக்கும் 6b + 4c + d ங்கிறது தான் டிஃபரன்ஸா இருக்கும் இதுல இதுதான் டிஃபரன்ஸ் இதுல இதுதான் டிஃபரன்ஸ்
ரைட். பட் ஏங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி இங்கேயே புரிஞ்சுக்கோங்க. அதாவது கான்செப்ட் தெளிவா புரிஞ்சுனா சம்ம எப்படி வேணாலும் நம்மளால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும், சம்ம போட முடியும். ஏங்கிறதுலாம் என்ன? பிரின்சிபலுக்கான இன்ட்ரெஸ்ட். பாருங்க, இந்த 1000ங்கிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல கொடுத்துருக்கோம். என்னது? பிரின்சிபலுக்கான இன்ட்ரெஸ்ட். இங்கேயும் 1000 கொடுத்துருக்கோம், பிரின்சிபலுக்கான அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்கோம். அப்ப இந்த 1000ங்கிறது எல்லாமே பிரின்சிபலுக்கான இன்ட்ரெஸ்ட். அதாவது நீங்க ஷார்ட்கட் போடுறப்போ இந்த ஏங்கிறது எல்லாமே பிரின்சிபலுக்கான இன்ட்ரெஸ்ட், இது மறந்துடாதீங்க. இந்த பிசிடிங்கிறது எல்லாமே இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு அர்த்தம். ரைட்டா? ஏங்கிறது பிரின்சிபலுக்கான இன்ட்ரெஸ்ட், இந்த பிசிடிங்கிறது இன்ட்ரெஸ்டோட இன்ட்ரெஸ்ட், இது மறந்துடாதீங்க. ரைட்? இதெல்லாம் இங்கே நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட்? இது கான்செப்ட் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ரைட்? இதுதான் உங்க ஷார்ட்கட் ஃபார்முலா. 2 இயர்ஸ்னா 2a plus b, 3 இயர்ஸ்னா 3a plus 3b plus c, 4 இயர்ஸ்னா 4a plus 6b plus 4c plus d. சார் 5 இயர்ஸ்னா வராதா? வரும். அது இதே மாதிரி தான். ரைட்? மோர் ஆர் லெஸ் மோஸ்ட்லி உங்களுக்கு 4 இயர்ஸ் வரைக்கும் தான் இருக்கும். 5 இயர்ஸ் கேட்டாங்கன்னா இதே தான் அப்ளை பண்ணணும். ரைட்? ஓகே. நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா காம்பவுண்டர்ஸ் பேஸ் பண்ணி சம்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. Find the compound interest on rupees 20,000 at 10% per annum for 4 years. ஓகேங்களா? சோ 20,000 அப்படிங்கிற பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு 4 இயர்ஸ்ல 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல என்ன காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா மெத்தடே போடலாம். சோ ஃபார்முலா மெத்தட் போடுற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டோட்டல் அமௌண்ட் கண்டுபிடிக்கணும். சோ டோட்டல் அமௌண்ட் ஃபார்முலா என்ன? a = p * 1 + r/100 whole power n. ரைட்? சோ இப்போ பிரின்சிபல் அமௌண்ட் இங்க எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 20,000. சோ 20,000 சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். சோ 20,000 1 plus r rate of interest எவ்வளவு? 10%. so 10 divided by 100 whole power n. n இங்க எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 4 years. so 4. ரைட்? சோ பாருங்க, ஒரு 0 கேன்சல் பண்ணிக்கலாமா? ரைட்? சோ இங்க என்ன இருக்கு? 20,000. ரைட்? பாருங்க, 1 into 10 10, 10 plus 1 11. so 11 by 10, 11 by 10 whole power 4. ரைட்? அப்ப 11 by 10 whole power 4. அப்ப 4 times எழுதிக்கலாம். சோ பாருங்க, 20,000 into 11 by 10 into 11 by 10 into 11 by 10 into 11 by 10. ஏன் 4 times எழுதிருக்கோம்? ஏன்னா whole power 4 இருக்கு. ரைட்? சோ நெக்ஸ்ட் பாருங்க, 1 2 3 4, 1 2 3 4, 4 zeros-க்கு 4 zeros கேன்சல் பண்ணியாச்சு. ரைட்? நெக்ஸ்ட் பாருங்க, 11 into 11 121. அது எல்லாத்துக்கும் தெரியும். 11 into 11 121 into 11 into 11 into இங்க ஒரு 2 இருக்கு, அது அப்படியே எழுதிக்கலாம். ரைட்? சோ நெக்ஸ்ட் பாருங்க, இத மல்டிப்ளை பண்ணலாம். 1 to 1 into 11 ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் அப்படினா 1 1 plus 2 3 3 1. சோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணியாச்சு. என்ன வந்திருக்கு? 1331 into 11 into 2. ரைட்? சோ இத மல்டிப்ளை பண்ணலாம். 1331 into 11. so multiply பண்ணா 1 or into 2. ரைட்டுங்களா? so 1 1 plus 3 4 1. so ரெண்டு மல்டிப்ளை பண்ணியாச்சு. so அதாவது 1331 into 11 மல்டிப்ளை பண்ணிட்டோம். so அந்த வேல்யூ வந்திருக்கு. என்னது? 14,641 into 2 மல்டிப்ளை பண்ணனும். ரைட்டா? so இப்போ into 2 போனா என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லி பாருங்க. so total amount equal to, so 1 into 2 2, 4 2s are 8, 6 2s are 12, remainder 1, 4 2s are 8, 8 plus 1 9, so 2 1s are 2. so என்ன total amount வந்திருக்கு அப்படின்னா 29,282. ரைட்டுங்களா? so இப்போ நாம என்ன கண்டுபிடிக்கணும்? total amount கண்டுபிடிக்க கூடாது, compound interest தான் கண்டுபிடிக்கணும். therefore compound interest equal to a minus p. ரைட்? so total amount எவ்வளவு வந்திருக்கு? 29,282. so இதுல இருந்து நம்ம எவ்வளவு பிரின்சிபல் அமௌண்ட் லெஸ் பண்ணோம்? 20,000. so இப்போ லெஸ் பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 9282. so அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னா 9,282 rupees. ஓகேங்களா? once again I will explain you. so ஃபார்முலா எழுதி இருக்கோம். ஏனா காம்பவுண்டட் annually தான். இங்க half yearly quarterly எதுமே மென்ஷன் பண்ணல. so annually கான ஃபார்முலா எழுதிக்கிறோம். so a = p * 1 + r/100 whole power n. so principal amount 20,000 into 1 plus rate of interest 10%, so 10 by 100 whole power number of years 4, so 4 0 0 cancel, 1 into 10 10, 10 plus 1 11, so 11 by 10 whole power 4. so whole power 4 னால 4 times expand பண்ணி இருக்கேன். 11 by 10 into 11 by 10 into 11 by 10 into 11 by 10, 4 zeros-க்கு 4 0 cancel, 11 into 11 121 into 11 into 11 into 2 ன்னு எழுதிக்கிறேன். so 121 into 11 1331 into 11 into 2. so இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 14,641 into 2. so இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா எவ்வளவு வருது? 29,282. ரைட்? இது டோட்டல் அமௌண்ட். நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் கேக்குறாங்க. so டோட்டல் அமௌண்ட்ல இருந்து பிரின்சிபல் அமௌண்ட் லெஸ் பண்ணா நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கிடைக்குது அப்படின்னா 9,282. ரைட்டா? ரைட்.
இது வந்து ஃபார்முலா மெத்தட் ஓகேங்களா. இது எதுவும் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ரைட், இது எப்படி ஷார்ட்கட்டா போடுறது? இப்போ நான் இவ்வளோ விஷயங்கள் இங்க பாருங்க, இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி ரொம்ப நிறைய போட்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு ஸ்டெப்ஸ். இது நான் வந்து இந்த மாதிரி ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணாம இதுக்கு ஷார்ட்கட் ஏதாவது இருக்கா அப்படின்னா நம்ம ஷார்ட்கட் ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா, அதை எடுத்துக்கலாம். ரைட், இதுக்கு எத்தனை இயர்ஸ்? 4 இயர்ஸ். ரைட், 4 இயர்ஸ்க்கான ஷார்ட்கட் என்னன்னு சொல்லி பாருங்க. 4 இயர்ஸ்க்கு ஷார்ட்கட் என்ன? 4a plus 6b plus 4c plus d. 4 இயர்ஸ்க்கான ஷார்ட்கட் இதுதான். ரைட், நெக்ஸ்ட் 4 into a. நான் ஃபர்ஸ்ட் ஷார்ட்கட் நடத்துறப்ப சொன்னேன் ஏங்கிறது என்ன? பிரின்சிபலுக்கான இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இங்க பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு? 20,000. 20,000ல 10% எவ்வளவுன்னு சொல்லி பாருங்க. 20,000ல 10% எவ்வளவு வரும்? 2,000 rupees வரும். சோ அந்த 2,000 அப்படியே போட்டுக்கலாம். ரைட், 6 into b. பாருங்க இந்த 2,000க்கு 10% எவ்வளவுன்னு பாருங்க. இந்த 2,000க்கு 10% எவ்வளவு வரும்? 200. நெக்ஸ்ட் 4 into c. இந்த 200க்கு 10% எவ்வளவுன்னு சொல்லி பாருங்க. 20. நெக்ஸ்ட் இந்த 20க்கு 2% எவ்வளவுன்னு சொல்லி பாருங்க. 2. அவ்வளவுதான் முடிஞ்சது. இதை சப்ஸ்டிட் பண்ணுங்க. 4 into 2,000 8,000. 6 into 200 1,200. 4 into 20 80 plus 2. அப்படியே ஆட் பண்ணுங்க. 8,000 9,000 9,200 9,280 9,282 9,282. அவ்வளவுதான். ஸோ டைரக்டா உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருச்சு ஓகேங்களா. ஸோ நீங்க ஃபார்முலா மெத்தட் போட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுக்கு மாதிரி ஃபார்முலா மெத்தட் போட்டோம் ரொம்ப நிறைய ஸ்டெப்ஸ் இருந்தது. பட் இங்க பாருங்க பர்சன்டேஜ் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ஷார்ட்கட் ஃபார்முலா யூஸ் பண்ண உடனே உங்களுக்கு இங்க 3 ஸ்டெப்ல ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு அப்படின்னா 9,282. ஒன் மோர் திங், இந்த மெத்தட் யூஸ் பண்றப்போ உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட்டே தெரியாது ஓகேங்களா. டோட்டல் அமௌண்ட் கண்டுபிடிக்காம நம்ம டைரக்டா நான் கண்டுபிடிக்கிற காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சப்போஸ் டோட்டல் அமௌண்ட் கேட்டா என்ன சார் பண்றது? இந்த மெத்தட் இப்போ போட முடியாது, போடலாம். இதை கண்டுபிடிச்சிட்டு இது ரெண்டும் ஆட் பண்ணா முடிஞ்சது. பிரின்சிபல் அமௌண்ட் டோட்டல் அமௌண்ட் ஆட் பண்ணா உங்களுக்கு சார் பிரின்சிபல் அமௌண்ட்டையும் காம்பவுண்ட் ஆட் பண்ணா டோட்டல் அமௌண்ட் தெரிஞ்சிரும் ஓகேங்களா. சோ இந்த மாதிரி ஷார்ட்கட் யூஸ் பண்ணுங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். ரைட், வாங்க நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The bacteria in a culture grows by 5% in the first hour. So first hour வந்து எவ்வளவு grows ஆகுதுன்னா 5% ஆகுது. Decreases by 8% in the second hour. Second hour decrease ஆகுது. And again increases by 10% in the third hour. Find the count of the bacteria at the end of 3 hours if its initial count was 10,000 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ரைட், இது என்ன சார் திடீர்னு ஏதோ பாக்டீரியா ஃபர்ஸ்ட் ஹவர் செகண்ட் ஹவர்லாம் இருக்கு, இதுக்கும் காம்பவுண்டர்ஸ்க்கு என்ன சம்பந்தம்னா காம்பவுண்டர்ஸ் ஃபார்முலா பேஸ் பண்ணி அப்ரிசியேஷன் டிப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லி, அதாவது இப்போ நீங்க தமிழ்ல மதிப்பு கூடுதல் குறைதல் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்பீங்க, அதே தான் இது. அப்ரிசியேஷன் என்ன? அப்ரிசியேஷன் எதுக்கெல்லாம் அப்ரிசியேஷன் ஆகும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் சொல்லலாம். இப்போ growth ஆஃப் பாப்புலேஷன், growth ஆஃப் பாக்டீரியா, ஏதாவது வேல்யூபிள் ஐட்டம்ஸ், இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ தங்கம் விலை எப்படி நாளுக்கு நாள் அதிகரிச்சிட்டு இருக்கா, ஸோ இதெல்லாம் அப்ரிசியேஷன். இதுக்கெல்லாம் வரப்ப என்ன ஆகும்? காம்பவுண்டர்ஸோட நம்ம ஃபார்முலா என்ன? காம்பவுண்டர்ஸோட ஃபார்முலா A equal to P into 1 plus R by 100 whole power n அப்படின்னு எழுதும் இல்லையா, இது அப்படியே எழுதிக்கலாம். இது அப்ரிசியேஷனுக்கான ஃபார்முலா ஓகேங்களா. எதுக்குலாம் இது வரும்னா growth ஆஃப் பாப்புலேஷன், பாப்புலேஷன்ங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். நெக்ஸ்ட் growth ஆஃப் பாக்டீரியா எந்த மாதிரி கொடுக்குற சமக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏதாவது வேல்யூபிள் ஐட்டம்ஸோட அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, இதுக்கு எல்லாமே அப்ரிசியேஷன் பிளஸ். ரைட், சோ டிப்ரிசியேஷன் என்னன்னா தேய்மானம் அப்படிம்பாங்களே, குறையிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பைக் வாங்குறோம், வாங்குறப்போ 1 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கியதுன்னா விற்கிறப்ப அதே 1 லட்சத்துக்கு விற்க முடியுமா? முடியாது. சோ அதெல்லாம் என்ன ஆகும்? அமௌண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகும் இல்லையா. சோ அப்போ மெஷின், வெஹிக்கிள்ஸ் இல்லைன்னா வேல்யூபிள் ஐட்டம்ஸ் கூட சரி, இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா டிப்ரிசியேஷன் ஆகும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஃபார்முலால இந்த இடத்துல மைனஸ் வரும் ஓகேங்களா. சோ அப்ரிசியேஷன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா பிளஸ், டிக்ரீஸ் ஆகுதுன்னா மைனஸ். ரைட், சோ இது இந்த ஃபார்முலா பாருங்க அப்படியே எக்ஸாக்ட்டா காம்பவுண்டர்ஸ் ஃபார்முலாவா, அதனால தான் இந்த காம்பவுண்டர்ஸ் பேஸ் பண்ணி இந்த அப்ரிசியேஷன் டிப்ரிசியேஷன் பாத்துறோம். ரைட், சோ பாருங்க இப்போ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். சோ இப்போ A equal to P into 1 plus R by 100. இங்க ஹோல் பவர் n வருமானா வராது. ஏன்? ஏன்னா இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் ஹவர், செகண்ட் ஹவர், தேர்ட் ஹவர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்போ ஒவ்வொரு ஹவருக்கும் தனித்தனியா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதனால இங்க n வராது. ரைட், எப்ப சார் n போடுவோம் அப்படின்னா இப்ப சொல்லிருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு growth of population 3 years continuous 10% increase ஆகுதுன்னா அப்ப number of years 3, rate of interest ஒண்ணே தான், 3 years 10% தான். அப்படிங்கறப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இந்த இடத்துல n வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம். பட் இங்க வந்து ஃபர்ஸ்ட் இயர் வந்து 10% இன்க்ரீஸ் ஆகுது, செகண்ட் இயர் வந்து 10% குறையுது, இல்ல மறுபடியும் 10% இன்க்ரீஸ் ஆகுது, இந்த மாதிரிலாம் கொடுத்தாங்க அப்படின்னா இங்க n போட வேணாம், தனித்தனியா ஒவ்வொரு வருஷத்துக்கும் தனித்தனியா சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. ரைட், நெக்ஸ்ட் பாருங்க 1 மைனஸ், ஏன்னா டிக்ரீசஸ் கொடுத்திருக்கான். சோ 1 minus R by 100. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் அகைன் இன்க்ரீஸ் கொடுத்திருக்கான். சோ 1 plus R by 100. ரைட், சோ இனிஷியல் கவுண்ட் எவ்வளவு? 10,000. அப்ப அதுதான் பிரின்சிபல் அமௌண்ட்ங்கிற மாதிரி எடுத்துக்கணும். சோ 10,000. 1 plus R, rate of interest first hour எவ்வளவு? 5. so 5 by 100. next 1 minus 8 by 100. next third hour எவ்வளவு வந்துச்சு? 10 by 100.
ரைட் ஏதாவது சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சா பண்ணிக்கலாம் பாருங்க 5 1 டைம் 5 2s are 10 0 4 2s are 8 4 into 25 next 1 0 1 0 கேன்சல் பண்ணிக்கலாம் ரைட் சோ இங்க என்ன வந்திருக்கு பாருங்க 10000 into 1 into 20 20 20 plus 1 21 so 21 by 20 into for 1 into 25 25 25 minus 2 அப்ப என்ன வரும் 23 divided by 25 plus பண்ணிடாதீங்க ஏனா மைனஸ் இருக்கு 1 into 25 25 25 minus 2 23 so 23 by 25 into 1 into பாருங்க இங்க பிளஸ் மாத்தி போட்டேன் ஏனா இன்கிரீஸ் தான் கொடுத்திருக்காங்க 1 into 10 10 10 plus 1 11 so 11 by 10 ரைட் சோ பாருங்க இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ண முடியுமா அதெல்லாம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் ரைட் 1 0 1 0 ரெண்டு 0 க்கு ரெண்டு 0 கேன்சல் பண்ணிடலாமா நெக்ஸ்ட் 25 1 டைம் 100 4 டைம்ஸ் ரைட் வேற ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா பாருங்க 1 டைம் இங்க 2 டைம்ஸ் ரைட் சோ அப்போ 2 into 21 into 23 into 11 ரைட் சோ 2 into 21 எவ்வளவு 42 into 23 into 11 right 42 into 23 multiply பண்ணிக்கலாம் so 42 into 23 3 2s are 6 4 3s are 12 16 remainder 1 8 9 966 வரும் so 966 into 11 ரைட்டுங்களா ரைட் so பாருங்க 6 so எவ்வளவு ஆன்சர் வருதுன்னா 10626 வருது ஓகேங்களா அப்போ at the end of third hourல பாக்டீரியாவோட கவுண்ட் எவ்வளவு இருக்குன்னா 10626 இன்சியலா எவ்வளவு இருந்ததுன்னா 10000 இருந்தது இப்போ எவ்வளவு இருக்குன்னா 10626 இது எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம் ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம் ரைட் சோ இந்த மாதிரி அப்ரிசியேஷன் டிப்ரிசியேஷன் கொடுத்தாலும் நீங்க காம்பவுண்டர்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணியே போடலாம் அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்லிட்டேன் சோ நல்லா கவனிச்சுக்கோங்க எங்க சார் இதுல n யூஸ் பண்ணவே இல்லைன்னா அதுக்கும் நம்ம சொல்லியாச்சு n வந்து ஃபிக்ஸ்டா இப்போ வந்து ஒண்ணு இல்ல இப்போ இனிஷியல் இதே क्वेश्चन இன்சியலா பாக்டீரியா கவுண்ட் 10000 இருக்கு ஓகேங்களா இது வந்து 3 ஹவர்ஸ்ல எல்லா ஹவர்லயும் பாத்தீங்கன்னா 5% இன்கிரீஸ் ஆகுதுன்னு கொடுத்திருந்தா ஒண்ணு இல்ல 1 + r/100 இங்க nங்கற இடத்துல 3 ஹவர்ஸ்னா 3 அப்படி சொல்லி போட்டுருப்பீங்க ரைட்டா பட் இங்க அப்படி கொடுக்கல ஃபர்ஸ்ட் ஹவர் வந்து இன்கிரீஸ் ஆகுது செகண்ட் ஹவர் டிக்ரீஸ் ஆகுது தேர்ட் ஹவர் மறுபடியும் இன்கிரீஸ் ஆகுது ஒவ்வொரு ஹவருக்கும் தனித்தனி பர்சன்டேஜ் கொடுத்தனால தனித்தனியா போட்டு சப்ஸ்டிட் பண்ணிருக்கோம் ரைட் இதுவே ஒரு growth of population இல்ல ஒரு மெஷினோட டிப்ரிசியேஷன் ரேட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி கொடுத்தா n வரும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வண்டி வாங்குறோம் அந்த வண்டியை வந்து ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்க அப்படின்னா டிப்ரிசியேஷனுக்காக 5% ரெடியூஸ் பண்ணிட்டாங்க 4 இயர்ஸ் கழிச்சு வித்தா என்ன அமௌண்ட் விற்க முடியும்னா அப்ப என்ன வரும் a = p * 1 - r/100 whole power n சப்ஸ்டிட் பண்ணலாம் ஏனா 4 இயர்ஸ் ஒவ்வொரு வருஷமும் ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் ஒண்ணே தான் கொடுத்திருக்காங்க ரைட் சரி இது வந்து இப்போ நம்ம ஃபார்முலா மெத்தட் சரி இத நம்ம பர்சன்டேஜ் மெத்தட்ல ஈஸியா போட முடியுமா கண்டிப்பா முடியும் சோ பாருங்க இது பர்சன்டேஜ் மெத்தட்ல எப்படி போடுறது அப்படிங்கறதும் பாத்துக்கலாம் ரைட் சோ இப்போ இன்சியலா எவ்வளவு இருந்துச்சு 10000 இத நம்ம 100% வெச்சுக்கலாம் ஏனா இதுதான் பிரின்சிபல் இது 100% ஃபர்ஸ்ட் இயர் என்ன ஆகுது 5% இன்கிரீஸ் ஆகுது ரைட் இதுல 5% எவ்வளவு பாருங்க இதுல 10% 1000 5%ங்கிறது 10 ல பாதி ஓகேங்களா அப்ப 1000 ல பாதி 500 இது இன்கிரீஸ்ங்கறனால பிளஸ் சோ அப்போ ஃபர்ஸ்ட் ஹவரோட எண்ட்ல டோட்டலா எவ்வளவு இருக்குன்னா 10500 இதுதான் டோட்டல் இது 100% னு வெச்சுக்கலாம் இப்போ என்ன ஆகுது 8% டிக்ரீஸ் ஆகுது அப்ப குறைக்கணும் ரைட் சோ பாருங்க 10% எவ்வளவு 1050 10% எவ்வளவு 1050 அதுல நான் வந்து 2% குறைக்கணும் ஏனா 10% தேவையில்லை 8% தான் வேணும் 2% குறைக்கணும் பாருங்க 1% 105 2% எவ்வளவு வரும் 100 டபுள் பண்ணா 200 5 டபுள் பண்ணா 10 210 சோ இப்போ 210 டிக்ரீஸ் பண்ணிக்கலாம் ஏனா 8% வேணும் இங்க 10 இருக்கு இங்க 2 லெஸ் பண்றோம் இது 10% இது 2% ரெண்டு லெஸ் பண்ணிக்கலாம் சோ 0 4 8 840 சோ அப்போ 840 இது மைனஸ் பண்ணிக்கலாமா சோ 0 இங்க 6 இங்க 4 4 அப்படினா எவ்வளவு வரும் 6 இங்க 9 சோ 9660 வந்துருச்சு ரைட்டா ரைட் நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் இது 100% இது செகண்ட் ஹவரோட எண்ட்ல நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் 10% இன்கிரீஸ் ஆகும்னு சொல்றாங்க சோ அப்ப 10% எவ்வளவு 966 சோ 966 போட்டுக்கலாம் சோ 6 12 remainder 1 16 so 10626 ஓகேங்களா பாருங்க பர்சன்டேஜ் மெத்தட்ல ஃபாஸ்டா போட்டேன் இப்போ அதுல பாத்தீங்கன்னா ஃபார்முலா மெத்தட்ல நிறைய மல்டிப்ளிகேஷன் பண்ற மாதிரி இருக்கு பட் பர்சன்டேஜ் மெத்தட் அப்படி கிடையாது டைரக்டா போட்டுறலாம் பாருங்க ஃபர்ஸ்ட் இனிஷியலா 10000 வந்து 100% அதுல 5% இன்கிரீஸ் ஆகுதுன்னா அப்ப இதுல 500 இன்கிரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம் சோ அப்ப 10500 இருக்கும் ஃபர்ஸ்ட் ஹவரோட எண்ட்ல ரைட் நெக்ஸ்ட் இதுதான் நம்ம என்ன எடுத்துக்கணும் 100% னு எடுத்துக்கணும் நீங்க இப்ப காம்பவுண்டர்ஸ் மாதிரி கூட வெச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் ஹவரோட எண்ட்ல இருக்க டோட்டல் அமௌண்ட் நெக்ஸ்ட் ஹவருக்கு என்ன ஆகும் பிரின்சிபல் அப்ப இதுதான் பிரின்சிபல் 100% நெக்ஸ்ட் அது 8% டிக்ரீஸ் ஆகுது இதுல 8% எவ்வளவு அப்படினு சொல்லி
கண்டுபிடிச்சிருக்கோம் 840. ஸோ டிக்ரீஸ்ங்கிறனால மைனஸ் பண்ணிக்கிறோம். ஸோ மைனஸ் பண்ண செகண்ட் ஹவரோட எண்ட்ல பாக்டீரியாவோட கவுண்ட் என்ன இருக்குன்னா 9660 இருக்கும். இதுதான் டோட்டல். ஸோ நெக்ஸ்ட்டுக்கு என்ன ஆகும், இது பிரின்சிபலா ஆகும். ஸோ 100%. இதுல இருந்து என்ன ஆகுது, 10% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால மறுபடியும் என்ன பண்ணிக்கிறோம், பிளஸ் பண்ணிக்கிறோம். ஸோ டோட்டலா அட் த எண்ட் ஆஃப் த தேர்ட் ஹவர் டோட்டலா எவ்வளவு இருக்குன்னா 10,626 இருக்கும். ஓகேங்களா, ரைட். நெக்ஸ்ட் வாங்க, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் இன் காம்பவுண்டர்ஸ் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் பிரின்சிபல் ₹5,000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4% per annum n 2 years. 2 இயர்ஸ்க்கு காம்பவுண்டர்ஸ்க்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் கேக்குறாங்க. ரைட், அப்ப ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணலாம். டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு P into R by 100 whole square. ரைட், சோ பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு 5,000 into R, rate of interest எவ்வளவு 4% divided by 100 whole square. 4 1 time 25 times. ரைட், சோ இப்ப பாருங்க 5,000 into 1 by 25 into 1 by 25. ஏன் ரெண்டு டைம் எழுதிருக்கோம், ஏன்னா இங்க ஸ்கொயர் இருக்கு. ரைட், சோ பாருங்க 25 1 time 25 into 250. இங்க என்ன இருக்கு, 00 க்கு 00. ரைட், 25 again 1 time 25 into 4 100, 25 into 8. சோ அப்ப டிஃபரன்ஸ் எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னா 8 rupees டிஃபரன்ஸ் வந்திருக்கு. எதுக்கு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் காம்பவுண்டர்ஸ்க்கும் 2 இயர்ஸ்க்கு 5,000 rupeesக்கு 4% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல எவ்வளவு டிஃபரன்ஸ், இன்ட்ரெஸ்ட்ல எவ்வளவு டிஃபரன்ஸ்னா 8 rupees டிஃபரன்ஸ் வந்திருக்கு. ரைட், நெக்ஸ்ட் பாருங்க 3 இயர்ஸ் கொடுத்திருக்காங்க. 8,000 rupees பிரின்சிபல், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5% n 3 இயர்ஸ். ரைட், இதுக்கு ஃபார்முலா என்ன, டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு P into R by 100 whole square into 3 plus R by 100. ரைட், சோ பாருங்க பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு 8,000 rupees, R எவ்வளவு 5%, so 5 by 100 whole square into 3 plus 5 by 100. ரைட், சோ பாருங்க 5 1 time இங்க 20 times, 5 1 time இங்க 20 times. ரைட், சோ பாருங்க 8,000 into 1 by 20 whole square இருக்குனால டபுள் டைம் எழுதிக்கலாம். 1 by 20 into 1 by 20. next 20 into 3 60, 61 by 20. ரைட், சோ பாருங்க 0 0 0 0 0 0 2 2 are 4 4 2 are 8. அப்ப 8 க்கு 8 கேன்சல் பண்ணிடலாம். சோ பேலன்ஸ் என்ன இருக்கு 61. சோ அப்ப டிஃபரன்ஸ் எவ்வளவுனா 61 rupees டிஃபரன்ஸ். ஓகேங்களா, சோ இது ஷார்ட்கட் யூஸ் பண்ண முடியாது அப்படினா சோ பாருங்க ஷார்ட்கட் என்ன 2a plus b ஏனா 2 இயர்ஸ். ரைட், சோ இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு 4%. சோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4%. இதுக்கு 4% எவ்வளவு பாருங்க. பாருங்க இது 1% 50, 4% எவ்வளவு வரும், சோ 200. next 200 க்கு 4% பார்க்கணும். பாருங்க 1% 2, 4% எவ்வளவு 1% 2, 4%. அப்ப into 4 பண்ணிக்கலாமா, 4 2 are 8. b தான் டிஃபரன்ஸா வரும் 8. பாத்தீங்களா டிஃபரன்ஸ் வந்துருச்சா 8. அதே மாதிரி தான் இதுக்கும் நீங்க இதுக்கு என்ன பண்ணலாம் 3a plus 3b plus c. ஓகேங்களா, 3a plus 3b plus c. ரைட், சோ பாருங்க இப்போ பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு 8,000 rupees, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5%. அப்போ 8,000 க்கு 5% எவ்வளவு 10% 800, 5% 400. next 400 ல 5%, 10% 40, அப்ப 5% 20. next 20 க்கு 5%, 20 ல 10% 2, அப்ப 1% 5% வந்து 1. ரைட், சோ நமக்கு டிஃபரன்ஸ் என்ன 3b plus c தான். 3 into 20 60, 60 plus 1 61. சோ அப்ப டிஃபரன்ஸ் 61, டிஃபரன்ஸ் 61. சோ நீங்க ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஃபார்முலா மெத்தட் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஃபார்முலாவை தெரிஞ்சுக்கோங்க. ரைட், சோ இந்த டாபிக் இதோட முடியுது. நெக்ஸ்ட் டாபிக் அடுத்த வீடியோல பார்க்கலாம். Thank you. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. cell 90420 30163.